தோகைமயில் பீலி அணிந்து கருங்கண் தோகைமயில் பீலி அணிந்து கட்டினன் கொடுத்த பீதகாடை கருங்கண் தோகைமயில் பீலி அணிந்து கட்டினன் கொடுத்த பீதகாடை கருங்கண் தோகைமயில் பீலி அணிந்து. வணக்கம் நண்பர்களுக்கு, கேக்குதா குரல்? எல்லாருமே நல்லா சிறப்பா சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதாவது காட்சியினுடைய அழகு அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதங்கள்ல இருக்கும். ஒண்ணு, ஒரு சீனை கண்களால மட்டும் காட்டுறது, கண்ணுக்கு அழகு. அப்போ அந்த அந்த சீனிக் பியூட்டி அப்படின்னு சொல்றது, என் கண்ணால பாக்குறதுக்கு அது அழகா இருக்கும், அப்படி ஒண்ணு. இன்னொரு காட்சி அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமா, அதோட நம்மளுடைய இமோஷன் ஒன்றும் அந்த காட்சியோட கலந்து இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டுதல் அப்படிங்கிறது ஒரு காட்சி. அந்த காட்சியில அழகுன்னு சொல்லப்படுவது எது? தாய்மைங்கிற உணர்வு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டி இல்லையா? ஒரு அழகான மலைத்தொடர், ஒரு அருவி, அதை அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்ப அது வந்து ஒரு ஒரு காட்சி. இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அது இயற்கை. இது ஒரு உணர்வு. அப்போ இரண்டுமே காட்சிகள் தான். ஒன்று இயல்பா இருக்கக்கூடியது, இன்னொன்னு நம்ம உணர்வுகளால் ஊட்டப்பட்ட ஒரு காட்சி. பெரியாழ்வார் வந்து இரண்டு விதமான காட்சிகளையுமே ரொம்ப பிரில்லியண்டா உள்ள கொண்டு வந்து வைக்கிறார். அதுவும் கடந்த 2-3 பாடல் 10 பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல அது வரைக்கும் அவர் வந்து இவ்வளவு இயற்கையை வர்ணிக்கல. லாஸ்ட் 2-3 உரையாடல்கள்ல பாக்குறோம், இயற்கை வர்ணனைகளை கொண்டு வந்து வைக்கிறார். அது வரைக்கும் உணர்வுகளைத்தான் பேசியிருக்கார். இந்த இயற்கையான காட்சிகளை பெருசா பேசல. ஆனா சில இடங்கள்ல அந்த கோவர்த்தனகிரியை பத்தி பேசும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சங்கப்பாடல் ரேஞ்சுக்கு இந்த மலைகளை புகழ்ந்து பாடுவது, காடுகளை புகழ்ந்து பாடுவதுன்னு சொல்லி அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். இதுல ரெண்டுமே கலந்த ஒரு ஒரு காட்சி. ரெண்டு காட்சியுமே அவர் ஈக்குவலாவே அப்படி அழகாவே கலந்து வைக்கிறார். இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன சிறப்பு சொல்லப்படுகிறது? கண்ணனுடைய புல்லாங்குழல் ஊதும் அழகு, அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கண்ணனுடைய புல்லாங்குழல்ங்கிறது என்ன. ஏன்னா இந்த குழல் வந்து அவன் கையில சங்காக இருக்கக்கூடியது. அத இந்த முதல் பாடல்லே தெளிவா சொல்லிடுறாரு. தூ வலம்புரி உடைய திருமால் தூய வாயில் குழல் ஓசை வழியே அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. அப்போ பரதெய்வமாகிய நாராயணனது கையில் இருக்கக்கூடிய சங்கு, பாஞ்சஜன்யம் எனப்படுகிற சங்கு, அது எப்படியோ அதே மாதிரிதான் இந்த இடைக்குலத்தில் பிறந்த இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் விளையாடி திரியக்கூடிய இந்த கண்ணனது வாயில் இருக்கக்கூடிய குழலும் அங்க வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யமும் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப பாஞ்சஜன்யம் என்ன செய்யும்? படைப்புக்கு அந்த ஆண்டாள் சொல்ற மாதிரி படைகளுக்குள்ள போர்னு வரும்போது பாஞ்சஜன்யத்தின் குரல் கேட்ட உடனேயே, அந்த சங்கின் ஒலி கேட்ட உடனேயே எதிரிகள்லாம் நடுங்கிடுவாங்களாம். அதே நேரம் அதே சங்கின் விழிதான் அடியார்களை அவனை நோக்கி அழைத்து வருவது. இறைவனது அழைப்பு தான் அந்த சங்கு. இப்ப இங்கே அவனது குழல்ங்கிறது என்ன? சங்குங்கிறது ஒலியை எழுப்புறது, குழல்ங்கிறது இசையை எழுப்புவது. அப்ப இசையா இருக்கும்போது அது வெறும் ஒலி இல்லை, இது வந்து ஒரு ஒரு அழைப்பு. அதே நேரம் அது இறைவனது சைதன்யத்தோடு இணைந்த இறைவனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அழைப்பு. அப்படி இறைவனோட போறதுக்காக அப்படியே கசிந்து உருகி அவனை அனுபவித்து அவனை அடைவது, அப்படி இருக்கக்கூடியது. அதனாலதான் குழலுக்கு இவ்வளவு சிறப்பா அவர் அதை வைக்கிறார். இப்ப அந்த ஐடியா வழியை நம்ம பார்த்தோம்னா, அவர் முதல் வரியிலே எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்காள். இந்த நங்கை மீர்காள் யாரு? ஆயர்பாடியில் உள்ள பெண்கள் இல்ல, எல்லாமே நாம தான்.
ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே அங்க இருக்கக்கூடிய நங்கை மீர்கள். எங்க இருக்கிறவங்க? நாவலம் பெரிய தீவு, நாவலந்தீவு அப்படின்னு சொல்லப்படுவது தமிழ்ல. அதே இது சமஸ்கிருதத்துல ஜம்பு தீபம். தீபம்னாலே தீபகற்பம். அதாவது 3 புறங்களும் தீவாக இருக்கக்கூடியது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 புறங்களும் கடலால் சூழப்பட்டது. அதனாலதான் தீபம். சோ இங்க வந்து நாவலன் ஜம்பு தீபம்ங்கிறது நம்ம பாரத நாட்டை சொல்லக்கூடியது. இந்த 3 புறமும் கடலால் சூழ்ந்து ஒரு பக்கம் மட்டும் நிலத்தில் இருக்கக்கூடியதுங்கிறதுனாலதான் அதுக்கு தீபகற்பம்னு பேரு. அதை சொல்லக்கூடியது நாவலம் தீவு. அதாவது ஜம்பு தீபம். ஜம்புனா நாவல் மரம். நாவல் மரங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியாவையே சொல்றாங்க. அதனால ஜம்பு தீபம்க்கு நாவலந்தீவுன்னு தமிழ்ல பெயர் வந்ததாக ஒரு விளக்கமும் உண்டு. அதாவது இது ஒரு இவ்வளவு பெரிய தீவுல 3 புறமும் சூழ்ந்தது தீவு. அதை சொல்லும் போது அப்படி சொல்றாங்க, தீவுன்னு சொல்றாங்க. இப்படி பெரும் நிலப்பரப்பில் வாழும் அத்தனை பேருமே அங்க நங்கை மீர்கள் தான். இந்த பாரத தேசத்துல இருக்கிற அவ்வளவு பேருமே நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள். இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய நங்கைகளே, பெண்களே அப்படின்னா யாரு? இங்க பிறந்த அத்தனை பேரும். இது ஓர் அற்புதம் கேளீர். இது ரொம்ப ரொம்ப அற்புதம், பிரமாதமான விஷயம், இதுவரைக்கும் நடக்காதது, பெரிய அதிசயமான விஷயம். அது என்னன்னு கேளுங்க. என்ன அப்படி பிரமாதமான விஷயம்? நீங்க எல்லாருமா போய் வைகுண்டத்துக்கு போய் கையில் பாஞ்சஜன்யத்தோட நின்று கொண்டு இருக்கக்கூடிய நாராயணனை பார்க்க முடியுமா உங்களால? முடியாது இல்ல. ஆனா அவனே தான் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான்? இந்த ஆயர்பாடியில வந்து ஒரு சின்ன வாயில குழல் வச்சு அதை வழியா ஊதிட்டு இருக்கான். அதை கேட்கறதுக்காக கோவலர் சிறுமியர், கோவலர்னா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆண்கள், கோவலர் அதாவது பசுக்களை பராமரிப்பவர்கள், இடையர்கள். அங்க இருக்கக்கூடிய ஆயர்களது சிறுமியர், ஆயர்களது குழந்தைகள் எல்லாம் இளங்கொங்கை குதுகலிப்ப அவர்களது இளம் மார்பு துடித்து மகிழும்படியாக உடல் உள் அவிழ்ந்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, உடல் உள் அவிழ்ந்து, உடலும் உள்ளமும் கட்டவிழ்ந்து, அதாவது அது வரைக்கும் அவளை கட்டுப்படுத்தி இருந்த தலைகள் எல்லாம் இறைவனுடைய குழல் ஒலியை குழல் இசையை கேட்ட மாத்திரத்துல உடலும் உள்ளமும் அதற்குரிய கட்டுப்பாடுகளை எல்லாம் மறந்து எங்கும் காவலும் கடந்து, அவங்களை நீங்க எங்கேயும் நிறுத்த முடியாது. இறைவனது அழைப்பு ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவன் கிளம்பி போயிடுவான். நீங்க என்ன காவல் போட்டாலும் அவன் அவனை நிறுத்த முடியாது. அவனுடைய உள்ளமும் உடலும் கட்டுகளை ஆழ்த்து. என்ன கட்டுகள்? அம்மா அப்பாங்கிற பந்தபாசம், மனைவி குழந்தைகள்ங்கிற பந்தபாசம், என் வீடு, எனது சொத்து, எனது கார், எனது பைக்கு, எனது பங்களா அப்படிங்கிற பற்று, அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ, என்னை அசிங்கமா பேசுவாங்களோ, சாப்பாடு போட மாட்டாங்களோ, பிச்சைக்காரன் திட்டுவாங்களோ அப்படிங்கிற நான் என்னும் அகந்தை, இப்படி அனைத்து கட்டுகளும் அவிழ்ந்துதான் அவனை நோக்கி நீங்க போகணும். அப்படி எல்லா கட்டுகளும் அவிழ்ந்துருச்சுன்னா எதுக்காக நீங்க கட்டுப்பட்டு நிப்பீங்க? உங்களை யாரு கட்டு பண்ண முடியும்? போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவான் சாமியாரா போனா, இல்லையே அரெஸ்ட் பண்ணா அங்கேயும் போய் பேசாம இருக்கேன்பீங்க. ஜெயிலுக்கு போடுவான், ஜெயில போடுங்க, நான் அங்கேயும் போய் அப்படியேதான் இருக்கேன், அங்கேயும் போய் நான் ஓட்ட இறைவனை நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன செய்வீங்க நீங்க? சரிப்பா வெளியே போ, சரி போறேன். அவ்வளவு. அப்படி இருக்கிறவன என்ன செய்ய முடியும்? அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அப்படி கட்டுப்பாடு இல்லாம போறவன் யாரா இருக்கான்? அந்த குழல் ஓசையை கேட்கக்கூடியவனா இருக்கான். இறைவனின் குழல் ஓசையை கேட்பவர்கள் அப்படியே வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்க இந்த இறைவனது குழல் ஓசையை கேட்டு வரக்கூடியவர்கள் அவ்வளவு பேருமே ஒரே குரூப் ஆயிடுறாங்க. கயிறு மாலை ஆகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அதான் சத்சங்கம். பாகவதர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாகவதர் கிடையாது, பாகவதர்கள் தான் எப்போதும் சொல்றது. ஏதாவது இறைவனின் புகழை பாடக்கூடியவர்கள், இறைவனது அடியார்கள் எல்லாருமே அடியார்கள் தான். அவங்க அடியார்கள் எப்போதும் குழுவாக இருக்கக்கூடியவர்கள். அதை சேர்ந்து, ஏன்னா என்னைய மாதிரி ஒரு அனுபவம் உடையவன் ஒருவன் இருக்கான், என்னைய மாதிரியே இறைவனின் அழைப்பு வந்த ஒருத்தன் இருக்கான்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருது. அப்படியே அவங்க எல்லாம் கோயிலுக்கு போறவங்க ஒரு குரூப்பா இருக்கிறது, கிளம்பி இந்த நாங்க எல்லாருமே திருப்பணி செய்வோம் கோயிலுக்குன்னு போறவங்க, இப்படி எல்லாருமே ஒரே மாதிரியான ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ கனெக்ட் ஆனவங்க இறைவனால. அதனால அவங்க எல்லாரும் ஒரு கயிற்றில் கோர்க்கப்பட்ட மாலை போல ஆயிடுறாங்களாம், அப்படி வந்து நிக்கிறாங்களாம். இறைவனது குழல் ஓசைங்கிறது அவன் சைதன்யத்தினுடைய அழைப்பு நமக்கு வந்துருச்சுன்னா, அவன் சைதன்யத்தை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதற்கு பிறகு நம்மை சுற்றி நமக்கு இடப்பட்டு இருக்கிற தலைகளெல்லாம் அகன்று
கட்டுகள் எல்லாம் அகன்று அந்த கடல் அந்த 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 கட்டுப்பாடுங்கிறது உடலுக்கும் கிடையாது, உள்ளத்துக்கும் கிடையாது. உடல் உள் அவிழ்ந்து, உடலுக்கு உள்ள அவிழ்ந்து இல்ல, உடலும் உள்ளமும் அவிழ்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் வேறு உள்ளம் வேறுன்னு அவிழ்ந்து பிரியுது. ஏன்னா நம்ம உள்ளம் நம்ம உடல் தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா நீ ஆத்மா இந்த உடல் அன்றுன்னு இவனே தான் சொல்றான், பின்னாடி கீதையில சொல்றான். ஆத்மா என்பது உடலா? இல்லை. அந்த உடல் மாறிட்டே இருக்கும். வெவ்வேறு சட்டை அணிவது போல நீ உடலை மாற்றுவாய், உன் ஆத்மா ஒன்றே நிலையானதுன்னு அவன் சொல்றான். அப்போ உடல் உள் அவிழ்ந்து அப்படின்னா உடலோடு உள்ளம் ஒட்டி இருக்கக்கூடியது, அந்த ஒட்டுக்கு பேர் தான் பற்று. அந்த உள் அவிழ்ந்து அந்த பற்று விலகி அவர்கள் இறைவனை தேடி வருகிறார்கள். அப்ப அவர்களுக்கு இந்த உடல் மேல் இருக்கக்கூடிய பற்றோ அல்லது இந்த உடல் தனக்கு இந்த உலகத்தில் தன்னுடையது என்று உருவாக்கி வைத்திருக்கிற விஷயங்கள் மீதான பற்றோ இல்லாம ஆயிரும். அதுதான் இந்த முதல் பாட்டிலே நமக்கு அந்த விஷயத்தை தெளிவா சொல்லிடுறார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கைமீர்கள் இது ஓர் அற்புதம் கேளீர். தூவலம்புரிவுடைய திருமால் தூய வாயில் குழல் ஓசை வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலை ஆகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அவனை சுத்தி அப்படி நிக்கிறாங்க. இட அனரை இடத்தொழொடு சாய்த்து, இது ஒரு காட்சி பாருங்க, கண்ணன் குழல் ஊதுற காட்சி. அனார்னா நம்ம லாஸ்ட் 10 பாடல் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த அந்த வேய் குரம்பை தவமா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சொரிய, அந்த அடிக்கழுத்தை இப்படி அந்த புலிகளுடைய அடிக்கழுத்தை அந்த முனிவர்கள் சுரண்டு விடுறதுனால அந்த சுகத்துல அது அப்படி கண்மூடி நிக்குமா. முனிவர்கள்ட்ட போய் பசு மாதிரி நிக்குது அந்த புலி. எந்த புலி? கொலைவாய் சின வேங்கைகள். அப்படி கொலை செய்யக்கூடிய வாயை உடைய சினமிக்க வேங்கைகளே அடிக்கழுத்தை அப்படி சொரியும் போது அப்படியே மழங்கி நிக்குதான். அதான் இங்க அனார். அனாருக்கு இன்னொரு பேர் தமிழ்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு உண்டு, தாடி. தாடிக்கும் அனார் தான் பேரு. தாடிங்கிறது எந்த ஏரியால முளைக்குமோ அந்த ஏரியாவை அனாருங்கிற சொல்லு குறிக்கும். தாடி எங்க முளைக்கும்? நமது மோவாய்க்கட்டு இந்த நாடிக்கு கீழே, கழுத்தும் நமது கன்னங்களின் கீழ்ப்பகுதி இந்த கீழே சேர்ற இடத்துலதான் தாடி, இப்படி தொங்குற தாடி அங்கதான் வரும். அந்த இடத்துக்கு அனார்னு பேரு. அந்த அடிக்கழுத்து அந்த அடி மோவாய் இடத்தோளோடு சாய்த்து, இடப்பக்க அனார். இந்த இடப்பக்கமா இருக்கக்கூடிய அடிக்கழுத்து இடப்பக்க தோளோடு சாய்த்து, இரு கை கூட, 2 கையும் சேர்ந்து புருவம் நெறிந்து ஏற, புருவம் அப்படி லேசா நெறிஞ்சி அப்படி மேல தூக்கிட்டு நிக்குது. குட வயிறு பட, குட வயிறுனா வயிறு அப்படி லேசா உப்பி அப்படி அப்படி வந்திருக்கு. அது காரணம் என்னன்னா, உள்ள குழல் ஊதுவதற்காக அப்படி வயிற்றுக்குள்ள அப்படி காத்தை எடுத்து இப்படி ஊதுறான். அதனால வயிறு குட வயிறு மாதிரி இருக்கு. வாய் கடை கூட, கடை கூடன்னா அப்படி 2 உதடுகளும் இப்படி குவிந்து வர, அப்படி குவிச்சு வச்சு கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது அப்படி அவன் குழல் ஊதுறான். அப்படி இடப்பக்க மோவாய் அடிக்கழுத்து இடத்தோளோடு சேர்ந்து இருக்கும்படி இரு கைகளாலும் அதை குழலை பற்றி கொண்டு புருவம் 2ம் அப்படியே லேசா நெறிந்து அப்படி லேசா மேல ஏறி நிக்க, வயிற்றில் அப்படியே ஃபுல்லா காத்தை ஏத்தி அப்படியே வாய் உதடுகளை குவித்து அப்படி அழகா கோவிந்தன் குழல் வாசிக்கிறான். மட மயில்களோடு மான் பிணை போலே, இது மான் பிணை போலேன்னு எழுதுறாங்க, மான் பிணை இல்ல, மான் பிணை, மானினுடைய பெண், அதாவது பெண்மான். மட மயில்கள் பெண் மயில்கள், பெண் மயில்களும் பெண் மான்களும் போல மங்கைமார்கள் மலர்கூந்தல் அவிழ, அதாவது அப்படி மான் போல மயில் போல அழகான பெண்கள் எல்லாம் அவர்களது மலர் கூந்தல் எல்லாம் அவிழ்ந்து விழ உடை நெகிழ. ஏன்னா முதல் பாட்டிலே சொல்லியாச்சு, உடல் உள் நெகிழ அவிழ்ந்துன்னு சொல்லியாச்சு. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் போயாச்சு அவங்களுக்கு. ஆகவே கூந்தலை அழகுபடுத்தி ஒழுங்கா வச்சிருக்கணும், தலைமுடியை சரி பண்ணி அதெல்லாம் போச்சு. மலர் கூந்தல்லாம் அவிழ்ந்து தரிது, உடை உடம்புல நிக்க மாட்டேங்குது. உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடு அரிக்கண் ஓட நின்றனரே. அதாவது அவங்க எப்படி நிக்கிறாங்க, அந்த அந்த குரல் கேட்ட மாத்திரத்துல, இறைவனது குழல் ஓசை கேட்ட மாத்திரத்துல அவர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய நிலை, அதாவது நமக்கு பொதுவாகவே நம்முடைய கவனத்தை சொல்லும் போது, நம்முடைய மனதை சொல்லும் போது நமக்கு 3 அடிப்படை நிலைகள் உண்டு, நமக்கே தெரியும்.
கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ். முத்துகிருஷ்ணன் தான் கரெக்டா சொல்லுவார். நம்ம மரபுல அதுக்கு பேரு ஜாக்கிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. அதுக்கு மேலே ஒரு 4 இருக்கு. நம்ம இந்த 3 தான் பொதுவாக பேசக்கூடியது. ஜாக்கிரத்துங்கிறது என்ன நமக்கு தெரியறது, கான்சியஸ்னஸ். அதான் ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொன்னா கவனமா இருன்னு அர்த்தம். தூங்கும் போது எது இருக்காது, ஜாக்கிரதை உணர்வு இருக்காது. தூங்கும்போது நேரம் தூங்கணும், இடது பக்கம் திரும்பக்கூடாது, வலது பக்கம் திரும்பக்கூடாது, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமா? தூங்கும்போது அவ்வளவு கவனம் இருக்கா நமக்கு? நடக்கும் போதும், முழிச்சிருக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும் இருக்கிற கவனம் தூக்கத்துல இருக்காது. தூக்கம்ங்கிறதே நாம ஜாக்கிரத்துல இருந்து நம்மளை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறது தான். அப்படி சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கும் போது ஜாக்கிரத்துக்கு அடுத்த நிலையான ஸ்வப்ன, அதாவது நம்ம கனவு நிலை, அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எழுந்து வரும். ஏன்னா இப்போ அந்த சப்கான்சியஸை எழும்பி விடாம அதுக்கு மேல மூடி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது தான் ஜாக்கிரத் கான்சியஸ்னஸ். இப்ப கான்சியஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆன உடனே சப்கான்சியஸ் லேசா மேல எழுந்து வரும்போது நாம கனவுல நாம பல விசித்திரங்களை எல்லாம் செய்வோம். கனவுல நம்ம விதவிதமா என்னெல்லாமோ ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எல்லாம் செய்வோம். ஏன்னா நமக்கு அந்த கவனம் போயிடுச்சு. ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. அது பயம் பல விஷயங்களை உருவாக்கி கொண்டு வரும். அது தலைமுறை தலைமுறையா சேர்ந்ததெல்லாம் அதுக்குள்ள கிடக்கும், நமக்கே தெரியாது. அப்போ இங்க என்ன நடக்குது, இறைவனை சேர்ந்த உடனேயே நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜாக்கிரத்துங்கிற உணர்வு போயிடுச்சு. நமக்கு சப்கான்சியஸ்ல தான் இருக்கும். அதனால அரைங்குறைமான உணர்வு அப்படியே லயிச்சு போய் கிடக்குறோம். உடை நெகிழுது. அப்போ நீ இறைவனோட அப்படியே சேர்ந்துட்டேன்னா இந்த அக்கமாதேவி மாதிரியோ, சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரியோ, இல்ல ரமணர் மாதிரியோ உடம்புல உடை இருக்கிற உணர்வே இல்லாம போயிடும். உடை இல்லைங்கிற உணர்வே கிடையாது. இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அந்த நிலைக்கு போயிடும். ஆனா இங்க எப்படி இருக்கு, உடை நெகிழ, உடை நெகிழுது. உடம்புல உடை நிக்கணுங்கிற அளவுக்கு அந்த நம்ம கான்சியஸ் இருந்தா என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், உடம்பு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், தலைமுடியை சரி பண்ணிக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். இப்ப அது போயிருச்சு. முழுவதுமாக போய்விட்டதா? இல்லை. உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி கொஞ்சம் போல கான்சியஸ் மீதி இருக்கு. அது கனவு காணும் போதே ஒரு சின்ன போதம் ஒண்ணு வரும். நாம கண்டு கொண்டிருப்பது கனவுதாங்கிறது சில நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கனவுதான் நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம கனவுல தொடர்ந்துகிட்டே இருப்போம். அதுதான் இந்த இடம். உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கின துவண்டு, அதுதான் அந்த மயக்கத்துல இருக்கிற மாதிரி நிக்கிறது. ஓடு அரிக்கண் ஓட, அதை எப்படி வாசிக்கணும்னா அறிவோடு கண் ஓட. அறிவோடு கண் அப்படின்னா, அரின்னா வரி. இந்த இடத்துல அந்த அந்த அரிதான், வரியத்தான் அரின்னு இங்க எழுதுறாரு. வரிக்கண் அப்படிங்கிறது இங்க அந்த தலை அமைப்புக்காக அரிக்கண்ணுன்னு வருது. வரியோடும் கண்கள் ஓட. யார் மீது ஓடுது கண்கள்? அந்த குழல் ஊதிட்டு நிக்கிறானே ஒரு பையன், என் வரியோடிய கண்களின் பார்வை அவன் மீதே ஓடும்படியே. என் கண் பார்வை அவங்கிட்டயே தான் போகுது, வேற எங்கேயும் பார்க்க முடியல என்னால. இந்த ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா கூட கண்ணால பார்த்து தானே அட்ஜஸ்ட் பண்ண முடியும், கண்ணை எடுக்க முடியலையே. என்னுடைய வரியோடிய கண்கள் அவன் மீதே ஓடிட்டு இருக்கு. அவன் ஊதுற அழகையே பார்த்துட்டு இருக்கேன். ஆடை நெகிழுதுன்னு தெரியுது, அதை சும்மா கையில பற்றிட்டு நிக்கிறேன். என்னுடைய கூந்தல் அவிழ்ந்து விழுது, அதையெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அறிவோடு கண்வோட, அதாவது வரிக்கண் ஓட, நான் அப்படியே வரியோடைய கண்கள் அவன் மேலேயே பார்த்துட்டு இருக்கும்படி நான் நிற்கிறேன். அப்ப இறைவனது குழல் ஓசையை கேட்பவர்கள் அதில் மயங்கி அப்படியே நிற்கிறார்கள். இதுல என்னன்னா, ஒவ்வொன்றும் இறைவனது அருளுக்கு பாத்திரமாகுங்கிறதா அவர் சொல்றது. யார் லாஸ்டா ஜமீலா சொன்னீங்களா? நினைக்கிறேன். யாரெல்லாம் இறைவனது குழல் ஓசைக்கு கட்டுப்பட்டவங்க, இறைவனது அருளுக்கு கட்டுப்பட்டவர்கள் யாரெல்லாம் பாருங்க, அவர் ஒரு லிஸ்ட் போட்டே வராரு. முதல்ல மானுடர்களை சொல்றாரு, அப்புறம் யாரெல்லாம் அவர் சொல்லிட்டு வராரு, வானில் இருக்கக்கூடிய தேவர்கள், தேவர்கள்லேயே கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், தேவர்களிலேயே சிறந்தவர்கள், அப்புறம் தேவர்களிலேயே அழகிய பெண்கள், அப்படி எல்லாரையும் சொல்லி அதற்கு பிறகு எங்க வராரு, இந்த கிண்ணறர் எல்லாரையும் சொல்லியாச்சு, மானுடர்களை சொல்லியாச்சு, பறவைகள், மிருகங்கள், அப்புறம் மரங்கள், அத்தனையும் சொல்றாரு. இவை அனைத்துமே அது எத்தனை எத்தனை அறிவுடையவர்கள் இருக்கு, அறிவுடைய விலங்குகள், அறிவுடைய உயிர்கள் இருக்கோ அத்தனையுமே இறைவனது சைதன்யத்திற்கு உட்பட்டு தான் நிக்குது. இறைவனது சைதன்யத்திற்கு உட்படாத எந்த உயிர்களும் இங்கு இல்லை. அததான் அவளை அழகா சொல்றாரு.
வான் இளவரசு, வைகுந்த குட்டன், வாசுதேவன், மதுரை மன்னன், நந்தகோன் இளவரசு, கோவலர் குட்டன், கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய கட்டியம் சொல்றாரு. வான் இளவரசுன்னா யாரு? யுவராஜன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அரசன்னு சொல்லாம இளவரசன்னு சொல்றாரு? அரசன்கிறவன் எந்த நேரமும் கடும் பொறுப்புகளோட எந்த நேரமும் ஒரு மாதிரி கடுகடுன்னு இருப்பானா. ஆனா அவனுக்கு என்னப்பா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிதானே சொல்றோம். அவனுக்கு என்ன ராஜான்னா சொல்றோம்? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டினா இளவரசன் அர்த்தம். இளவரசனுக்கு பொறுப்புகள் கிடையாது. ஆனா அரசனுடைய மகன்கிறதுனாலேயே எல்லா சலுகையும் உண்டு. நம்ம அரசியல் பேசல, இது பழைய இதை சொல்லிட்டு இருக்கோம். ராஜாவாக இருக்கிறவன் அந்த ராஜ்ய பரிபாலனம் செய்யணுங்கிற கடமையும் கட்டுப்பாடும் உள்ளவன். அதனால எப்போதும் அந்த அந்த நாட்டை பற்றின கவலையிலேயே இருப்பான். ஆனா அவன் பையன் இருக்கானே, அவன் எங்க அப்பா ராஜா தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தினாலேயே அவன் எந்த பொறுப்பும் இல்லாமல் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கிறவனா இருப்பான். இவர் யாரு ஐயா? வான் இளவரசு. வானத்துல பரமபதம், அதான் வான். இந்த இடத்துல வான்கிறது பரமபதம். பரமபதத்தில் ஒரு இளவரசனை போல எந்த கவலையுமின்றி அரசு அதிகாரத்தில் இருக்கிறவன், அவன் தான் அதிகாரி. பரமபதத்தில் இருக்கக்கூடியவன் பரவாசுதேவனாகிய பரதெய்வம் நாராயணன். அந்த பரதெய்வமாகிய நாராயணன் கவலைகள் இல்லாத, ராஜ்யத்தைக்கான அதிகாரம் இருந்தாலும் அதற்கான கவலைகள் இல்லாத இளவரசனை போல அங்க இருக்கான். எங்க? இதுல பரமபதத்துல. வைகுந்தத்துல இருக்கும்போது அவன் எப்படி இருக்கான்? குட்டன். வைகுந்த குட்டன்னா இந்த இடத்துல என்ன? குழந்தை போன்றவன். குருவாயூர்ல இருக்கிறவன் தான் குட்டன். அப்ப குழந்தை மாதிரி இருக்கானா என்ன அர்த்தம்? அவனை எல்லாரும் சீராட்டுறாங்க. ஏன்? வைகுந்தத்துல நித்தியசூரிகள் இருக்காங்களாம். இந்த நித்தியசூரிகள் அவனை எப்போதும் தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து, பார்க்கடலில் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பிரானை பார்த்து அவனை எந்த நேரமும் புகழ்ந்துட்டே இருக்காங்க, குழந்தைய கொஞ்சற மாதிரி. அதனால வைகுந்தத்துல அவன் குட்டனா இருக்கான். வாசுதேவன், இந்த இடத்துல வசுதேவருக்கு மைந்தனாக பிறந்தவன். மதுரை மன்னன். வசுதேவர் மதுரைக்கு உரியவர்ங்கிறதுனால வசுதேவன் மதுரை மன்னன். வாசுதேவனாக பிறந்து, அதாவது வசுதேவருக்கு மகனாக பிறந்ததால் வாசுதேவன். அவன் மதுரைக்கு அரசன், மதுராபுரியாகி ஆளக்கூடிய மன்னன் அவன். அதே நேரம் நந்தகோன் இளவரசு. நந்தகோபரால் வளர்க்கப்படுவதால் இங்கு இளவரசு அவன். அதே நேரம் நந்தகோபர் இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கும் அத்தனை பேருக்கும், ஆயர் குலத்தவர்கள் அவ்வளவு பேருக்கும் அவன் செல்ல குழந்தை. ஆகவே ஆயர் கோவலர் குட்டன். கோவலர்னா இந்த இடத்துல ஆயர். கோனா பசு, பசுக்களை பராமரிப்பவன் தான் கோவலன். அப்படி கோவலர்களது குட்டன். அவர்கள் எல்லாருக்கும் செல்ல பிள்ளை அவன். யாருக்கெல்லாம் செல்ல பிள்ளை? எங்க செல்ல பிள்ளையா இருக்கான்? வைகுந்தத்துல செல்ல பிள்ளையா இருக்கான். நித்தியசூரிகளுக்கு, தேவர்களுக்கு, அவங்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம். அங்க அவங்க எல்லாம் அவனை கொஞ்சி புகழ்ந்து அவன் பெயரை பாடி, அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் பாராட்டுவாங்க. சின்ன குழந்தை எந்திரிச்சு 2 அடி நடந்தா ஐயோ என் குழந்தை எவ்வளவு அழகா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி அவனை பாராட்டிட்டே இருப்பாங்க. இங்க ஆயர்பாடியிலையும் அப்படியே என்ன அர்த்தம்? இறைவனோடு ஆயர்பாடியில் இருக்கிறவங்க எல்லாம் நித்தியசூரிகள் அளவிற்கு புண்ணியம் செய்தவர்கள், அவர்களுக்கு இணையானவர்கள். வான் இளவரசு, கோன் இளவரசு, ரெண்டுமே அவன்தான். வானத்திற்கு அதிபதி, பரமபதத்திற்கும் அவனே இளவரசன்னா, கோன் இளவரசு, நந்தகோன் இளவரசு. கோன் இளவரசுன்னா பூமியில் இருக்கும் அத்தனை ராஜ்யங்களுக்கும் அவன் தான் இளவரசன். பூமிக்கும் அவன் தான் இளவரசன். கோவலர் குட்டன், வைகுந்த குட்டன். அப்படிப்பட்ட கோவிந்தன் குழலை எடுத்து ஊதிய போது என்ன நடந்தது? வான் இளம்படியர் வந்து வந்து ஈண்டி மனம் உருகி மலர்கண்கள் பனிப்ப தேன் அளவு செறி கூந்தல் அவிழ சென்னி வேர்ப்ப செவி சேர்த்து நின்றனரே. வானத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு இளம் படியர் பெண்களெல்லாம் அது தேவலோக பெண்களெல்லாம் அங்க இறங்கிட்டாங்க. எப்படி வந்தாங்க? கூட்டம் கூட்டமா குவியறாங்க. அந்த குவிதல் தான் ஈண்டி. அப்படி நெருக்கி அடிச்சு முண்டி அடிச்சு வர்றதுதான் ஈண்டி அப்படிங்கிற சொல். வந்து ஈண்டி, அது வந்துகிட்டே இருக்காங்க. 33 கோடி தேவர்கள்ல பெண்களும் ஒரு பாதிக்கு பாதி வச்சுப்போம், எல்லாரும் வந்துட்டாங்க. 33 கோடியில பாதி எவ்வளவு?
ஒரு 16 கோடி வச்சு 16 கோடி பெண்களும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் கூட்டமா தானே இருக்கும். அப்படியே வந்து அந்த இடத்துல குவிஞ்சி எல்லாரும் எப்படி இருக்காங்க, மனம் உருகி மலர் கண்கள் பனிப்ப. அப்போ அப்படியே மனம் உருகிருச்சு, அவன் குரலை கேட்டு அப்படியே கண்கள்ல தண்ணி நிக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த தலைமுடி அவிழ்ந்து விழுவது கூட தெரியல, அந்த போதம் போயிருது, அந்த ஜாக்கிரதை உணர்வு போயிருது. அதனால தேன் அளவு செறி கூந்தல், அது தேன் ஊறக்கூடிய கூந்தல், அதாவது தேனூரும் பூக்களை அணிந்திருக்கக்கூடிய அவர்களது கூந்தல் வந்து அவிழ, அந்த கூந்தல் அவிழ சென்னி வேர்ப்ப, நெத்தியெல்லாம் வேர்க்குது, அவ்வளவு அப்படி இருக்காங்க அவங்க நிலைமை. செவி சேர்த்து காது அப்படி கூர்மையா அவனுடைய குரல், அந்த குழல் இசைக்காக தனது காதுகளை அப்படி கூர்மையா வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்களாம். இப்ப இறைவனது அழைப்பு வந்து சேர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்பப் பூடுகள் அடங்க உழக்கி கானகம் படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின போது. இந்த கருஞ்சிருக்கன் என்ன அழகான வார்த்தை, கருத்த குட்டியவன். சிறுக்கன்னா சிறுக்கி அப்படிங்கிறது சிறு பெண்ணை செல்லமாக கூப்பிடக்கூடிய சொல். இப்ப திடீர்னு அது கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க சிறுக்கி அப்படிங்கிறத. சிறுக்கி அப்படின்னா சின்னஞ்சிறுக்கி அப்படின்னா சின்ன பெண், அவளை செல்லமா கூப்பிடுற பேரு. இங்க வந்து சிறுக்கன் அப்படின்னா பையன், சின்ன பையன், செல்லமா கூப்பிடுறதே சிறுக்காங்க வா சிறுவனே அப்படிங்கிறதுனுடைய செல்ல பெயர் சிறுக்கன் அப்படின்னு. இவன் கருஞ்சிருக்கன், கருத்த குழந்தை, அழகான குழந்தை, செல்ல பைய. அவன் என்ன செஞ்சிருக்கான்? தேனுகன் விளம்பன் காளியன் ஆகிய 3 பேரையும், அந்த 3 பேரும் எப்படிப்பட்டவர்கள்? தீப்பப்பூடுகள், அதாவது விஷப்பூண்டுகள். இந்த காட்டுல மாடு மேய்க்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் என்னது? மேயும் போது ஏதாவது விஷப்பூண்ட மாடு சாப்பிட்டுருச்சுன்னா அது இறந்து போயிடும் அல்லது ரொம்ப சங்கடப்படும். அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் அஃபெக்ட் ஆகி இதாகும். அதனாலேயே இவங்க அது மேய போற இடத்துல எங்கேயாவது விஷப்பூண்டு செடி இருந்ததுன்னா முதல்ல அதை வேரோட பிடுங்கி எடுத்து போட்டுருவாங்க. பிடுங்கி எடுத்து மாடுக்கு தெரியாம தரையில குழி தோண்டி புதைப்பாங்க. அதுதான் அதான் இந்த இடத்துல அவர் அழகா சொல்றாரு. விஷப்பூண்டு, விஷப்பூண்டு எங்க இருக்கும்? நார்மலாக வழக்கமாக எல்லாரும் மேயக்கூடிய புல்வெளிகளில் நீங்கள் உண்ணத் தகுந்த செடிகளெல்லாம் விளைந்து இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளதான் எதுவும் நிக்கும், இந்த பூண்டும் நிக்கும். அப்ப நீ அதை போய் என்ன செய்யணும்? உழக்கி, உழக்கினா உழைத்தல், அதாவது உழவுங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. உழுதல், உழும்போது என்ன செய்யறோம்? ஆழ அப்படி தரைக்குள்ள குத்தி அப்படி உள்ள இருக்கிற மண்ணை பெரட்டி எடுத்து வெளியே போடுறோம். அந்த மாதிரி இந்த வேரோட எடுத்து அதை இப்படி புரட்டி உள்ள போட்டு மூடிடணும். அதான் உழக்குதல். தலைகீழ போட்டு, அதாவது வேரோட பிடுங்கி மண்ணுக்குள்ள போட்டு மூடிடணும் விஷப்பூண்டை. நீங்க பிடுங்கி வெளியே போட்டீங்கன்னா கூட மாடு வந்து தின்னுரும். அதனால விஷப்பூண்டை பிடுங்கினா மாடு மேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். விஷப்பூண்டு இருக்கிறத பிடுங்கிட்டாங்கன்னா நல்லா ஆழமா ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள போட்டு மூடிடுவாங்க. அப்பதான் மாடு திங்காது அதை. ஆகவே இந்த இடத்துல உழக்கி, அடங்க உழக்கி, அந்த வார்த்தையை கவனிங்க. தீப்பப்பூடுகள் அடங்க, மண்ணுக்குள் அடங்கும்படி உழக்கி, மேல அப்படி உலற மாதிரி இப்படி மூடி அதை அழித்து. அது எவ்வளவு அழகான சொல். மாடு மேய்க்கிறவனுக்குத்தான் அந்த சொல்லினுடைய சரியான பொருள் தெரியும். தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி. மாடு மேய்க்கிறவனை தவிர வேற எவனுக்கும் இந்த இந்த சொல்லுல இருக்கிற நுட்பம் தெரியாது. அவன் வழக்கமானத ஒரு சொல்ல என்ன சொல்லுவாங்க? தீய பூண்டுகளை அழித்து அப்படின்னு ஒரு வார்த்தையை முடிச்சிருவாங்க. ஆனா அதை 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 எழுதுறதுல ஒரு சின்ன நுட்பம். பெரியாழ்வார் வந்து மாடு மேய்க்கிறத பார்த்திருக்காரு, அல்ல அவங்க வீட்டுல மாடு வளர்த்திருக்காரு, இவர் மேய்ச்சல கூட்டு போயிருக்காரு. இல்லைன்னா இதை இப்படி எழுத முடியாது. தீப்ப பூடுகள் அடங்க உழக்கி. சரி, அது ஏன் ஒரு 3 பேர் லிஸ்ட் போடுறான்? தேனுகன் பிளம்பன் காளியன். தேனுகன்கிறவன் கழுதையின் வடிவில் வந்த அசுரன், நமக்கு தெரியும். பிளம்பன் யாரு? ஆயர் சிறுவனாக தன்னை உருமாற்றிக் கொண்டு உள்ளே வந்த ஒரு அரக்கன். காளியன் 5 தலைகளை உடைய நாகம், கடும் விஷம் நிறைந்தவன். அவன் வந்து அந்த காளிந்திங்கிற அந்த மடுவுல வந்து தங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாரையும் துரத்தி விட்டான் விஷத்தால. இந்த 3 பேர் லிஸ்ட் ஏன் வருது? நமக்கு எப்போதும் ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3ம் சொல்லப்படுவது மும்மலங்கள். நமக்கு ஆணவம், கன்மம், மாயை. கன்மம்ங்கிறது கர்மம் அப்படிங்கிறதனுடைய சொல். ஊழ், சரியான தமிழ் வார்த்தை ஊழ் அப்படிங்கிறதா, ஊழ் வினை. அதான் அந்த ஊழ் தான், கர்மம் தான் கன்மம் அப்படின்னு சொல்றது. கன்மம்ங்கிறது அது சைவ சித்தாந்தத்துல அதுக்கு அருமையான விளக்கம் உண்டு. நெல்லினுடைய முளை இருக்கு இல்லையா, நெல் முளைக்கிற நெல், அந்த நெல் வந்து
செடியாக முளைக்கிற நுனி இருக்கு இல்லையா, அதுதான் கன்மம். ஏன்னா கன்மம் மீண்டும் மீண்டும் விளையும். இப்போ ஒரு நெல்லினுடைய நுனி அப்படி வளருதுன்னா அது நெல்லாக மாறி ஒரு நெல் பல நெல்லை உருவாக்கி அந்த பல நெல் மேலும் பல பல நெல்களை மல்டிப்ளிகேஷன்ல போயிட்டு இருக்கும். ஒரே ஒரு நெல்லை நடுங்க, அது கதிர்ல எத்தனை நெல் வரும்? குறைந்தபட்சம் ஒரு 200 நெல் வரும். 200 நெல்லையும் விதைங்க, 200 இன்ட்டு 200 வரும். அப்படித்தான் நம்முடைய கர்ம வினைகள் கூடிக்கிட்டே போறது. அதனாலதான் நெல்லினுடைய ஆணவம்ங்கிறது நெல்லினுடைய தவிடு போன்றது. இது மாயை என்பது உமி போன்றது அப்படிதான் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த கன்மம்ங்கிறது முளை போன்றதான், முளைத்து எழக்கூடியது. அது அது இருக்கிறதே தெரியாது, அந்த நுனியில முளைக்கும். அந்த ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்களை இங்க யோசிச்சு பாருங்க. தேனுகன் கழுதை வடிவில் வரக்கூடியவன். இந்த கழுதைங்கிறது என்னது? கழுதை எப்போதுமே கன்மம், நம்முடைய கர்மத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா கழுதை தான் பொதிய சுமக்கும், சுமந்துகிட்டே தெரியும். கழுதைக்கு முதுகுல எவ்வளவு பொதி வச்சாலும் அது வாட்ட தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம அதை மாதிரித்தான் இந்த கர்ம வினைகளை ஏத்திக்கிட்டே போறோம். அந்த கர்ம வினைகளை உருவாக்கக்கூடிய அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மலம் இருக்கே, அதுதான் தேனுகன். அதான் கழுதை வடிவில் வர்ற அசுரன். அதை அழித்தவன். அது ஒரு தீப்படு பூண்டு, தீப்ப பூண்டு, அதாவது அது ஒரு விஷப்பூண்டு. அது எங்க இருக்கும்? இந்த இந்த கண்மமும் நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கும். நல்லதா நடக்கிற 4 இடத்துக்குள்ளதான் நம்முடைய இந்த கர்மமும் சேர்ந்து இருக்கு. அதுல போய் நீ அதை மேய்ஞ்சிட்டன்னா நீ அதோட காலி. ஆகவே அதை அவன் அழிக்கிறான். பிளம்பன், பிளம்பாசுரன். பிளம்பாசுரன் ஆணவம் உடையவன். அவனும் எப்படித்தான் இருப்பான்? ஆயர் சிறுவர்களோடு சிறுவனாக கலந்துதான் அவன் வரான். அப்ப வழக்கமா இருக்கிற நண்பர்களா, உறவினர்களாதான் ஆணவமும் உள்ள வருது. ஆணவம்ங்கிறது தனியா ஒரு அசுரன் மாதிரி வராது, அது அசுரன். ஆனா அது வரும்போது நட்பு மாதிரி வரும். அப்படி விளையாடுறான் இவங்களோட பிளம்பாசுரன். விளையாட்டுல 2 அணியா பிரிஞ்சு விளையாடுறாங்க. அணியில எந்த அணி ஜெயிச்ச அணியில உள்ளவங்களை தோத்த அணியில இருக்கிறவன் முதுகுல தூக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடணும். இதுதான் போட்டி. இதை வச்சு விளையாடுறாங்க. அதுல பிளம்பாசுரன் பலராமனுக்கு எதிரணியில இருக்கான். வழக்கம் போல பலராமன் அணி ஜெயிச்சிருது. அப்ப பலராமனை தூக்கிட்டு ஓடணும். யாரு? இந்த தோத்த அணியில இருக்கிறவன். தோத்த அணியில பிளம்பாசுரன் இருக்கான். அவன் குறி வச்சு பலராமனை தூக்கிட்டு காட்டுக்குள்ள விறுவிறுன்னு ஓடுறான். கொஞ்ச தூரம் ஓடும் போதே பலராமனுக்கு தெரியுது இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் வேற எவனோ இதுல வந்திருக்கான், மாற்று உருவுல வந்திருக்கான்னு. அவன் தன் அரக்க வடிவுக்கு மாறும்போது தன்னுடைய கைகளால, முஷ்டியால அவனுடைய தலையில ஓங்கி அடிக்கிறான். அவன் தலை உடைந்து அந்த அரக்கன் கீழே விழுந்து இறந்து போறான். அந்த ஆணவம்ங்கிறது மண்டையை உடைக்கிறது தான். அது பலராமன் தான் செய்யறான். ஆனா அது கண்ணன் கணக்குல தான் உண்டு. பிளம்பாசுரனை அழித்தவன் இறைவன். ஆணவம் அது. காளியன் யாரு? நம்ம பலமுறை பார்த்துட்டோம். 5 தலைகளும் 5 புலன்களை குறிக்கக்கூடியது. 5 உருவான இந்த உலகம்தான் மாயைன்னு நாம சொல்றோம். 2ஐயும் அழித்த இறைவன் இந்த 5 உடைய காளிங்கனை அழிக்கவில்லை. அவனை என்ன செஞ்சான்? அவனது விஷங்களை பூரா இறக்கி, மொத்த விஷத்தையும் அவனை இறக்கிட்டு, நீ கடல்ல போய் ஒரு இடத்துல நல்ல இடத்துல பேசாம இரு, இங்க வராத, மக்களை துன்பப்படுத்தாதன்னு சொல்றான். அப்ப புலன்கள் வெறுக்கப்பட வேண்டியதில்லை, அது கவனமாக கையாளப்பட வேண்டியவை, இறைவனிடத்துல கொண்டு போய் போடப்பட வேண்டியவைன்னு ஒரு வார்த்தை. அப்போ ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மலங்களையும் ஒரு விஷப்பூண்டையை அழிப்பது போல அழித்து இந்த கானகம் முழுவதும், இப்ப இந்த கானகத்துல விஷப்பூண்டு எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப அந்த கானகம் எப்படி இருக்கு? மிக இயல்பாக சாதாரணமா இருக்கு, இயற்கையா இருக்கு. அதான் படி. உலாவி ஏன்னா அவன் உலாவி வரான் இந்த உலகத்துக்குள்ள. அவன் போயிட்டு போயிட்டு வரான். அவன் பரவற இடத்துல, அவன் உலவும் இடத்துல ஆணவமோ கண்மமோ மாயையோ இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி செஞ்ச இந்த கருத்த பய இருக்கானே கருஞ்சிருக்கன், அவன் குழல் ஊதும் போது யாரு வரா? மேனகையோடு திலோத்தமை, அரம்பை ரம்பை, உருப்பசியர். ஊர்வசியத்தான் உருப்பசிங்கிறார். என்ன கோபமா ஊர்வசி மேல? மேனகையோடு திலோத்தமை, அரம்பை, ஊர்வசி அவர்களெல்லாம் வெள்கின அந்த இடத்துல அப்படி நாணம் அடைந்து மயங்கி, வானகம் படியில் வாய் திறப்பு இன்றி, வானகம் படின பூமியில், வானகத்திலிருந்து இந்த பூமிக்கு வாய் திறந்து பேச முடியல.
அப்படி வெட்கி மயங்கி நிக்கிறாங்க. எதற்கு வெட்கி மயங்கி நிக்கிறாங்க? இவர்கள் பாடக்கூடிய பாடல் அவன் குழல் இசைக்கு இணையாகாதே, அதுக்கு வெட்கப்படுறாங்க. இவன் குழல் இசைக்கு நம்மளால நடனம் ஆட முடியாதே, அந்த அளவுக்கு குழல் இசையின் சிறப்புக்கு ஈடாக நம்ம நடனம் ஆட முடியாதே அப்படின்னு அவங்க மயங்கி வெட்கப்பட்டு நிக்கிறாங்க. அதே நேரம் அந்த இசையில் மயங்கியும் நிக்கிறாங்க. வாய் திறப்பு இன்றி இன்னும் பேசவே முடியல அவங்களுக்கு. அப்படியே உறைஞ்சு போய் அப்படி நிக்கிறாங்க. அப்ப இந்த இந்த லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேனகை, திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி இவங்க எல்லாருமே இந்த இப்ப அரசியல் அடிக்கடி ஒரு வார்த்தை பேசுறோமா, ஹனி ட்ராப் அப்படின்னு. ஏதாவது ஒரு பொண்ணை அனுப்பி வச்சு அரசியல் தலைவர்களோட பழக வச்சு அதை வச்சு அவங்கள கவுத்து விட்டுறது. அதே மாதிரி இந்த விஞ்ஞானிகள்கிட்ட எல்லாம் பேச வச்சு அவங்கள்ட்ட ரகசியங்களை வாங்கிடுறது. இந்த ஹனி ட்ராப்ப இந்திரன் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கான். அவன் தான் யாராவது பூமியில கடும் தவம் செஞ்சா அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். ஒருவேளை நம்ம இந்திர பதவியை தேடித்தான் இவங்க கடுமையா இப்படி தவம் பண்றாங்களோ, தவத்தை கலைக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னா அவனுக்கு முதல் ஐடியா இந்த 4 பேர்ல ஒருத்தரை கூப்பிடுவான். மேனகையோ, திலோத்தமையோ, ரம்பையோ, ஊர்வசியோ கூப்பிட்டு, கீழே போ, இந்த வேற ஒருத்தர் ரொம்ப நேரம் தவம் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் உன்னுடைய திறமைகளை காமிச்சு அவனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிரு அப்படின்னுவான். உடனே அவங்க கீழே வந்து அவன் முன்னாடி ஆடி பாடி ஒரு ஐட்டம் சாங் எல்லாம் போட்டு அந்த ஆளை கலைச்சி விட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ இதெல்லாம் என்னது, இந்த 4 பேரையும் நம்ம என்னன்னு சொல்றது? இவங்க அத்தனை பேருமே நம்முடைய புலன்களுக்கான இன்பத்தை அளிக்கக்கூடியவர்கள். அதாவது இந்த புலன்களுக்கு இன்பம் அளிப்பதன் வழியாக நம்முடைய மெய்யான ஆத்ம இன்பம் எதுங்கிறத அறிய விடாம செய்யறவங்க. அவங்களே வந்து வெட்கி மயங்கி வாய் திறப்பு இன்றி என்ன அர்த்தம்? அவங்க வேலை ஒன்னை இங்க காமிக்க முடியாது. எப்போ? இறைவனது குழல் இசையை கேட்கும் போது அவங்க வந்து அப்படி நிற்பாங்க. மேல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை தூக்கி எறிந்தவன் தான் இந்த ஆசையால் ஆன உலகம், காமம், மோகம் ஆகியவற்றையும் ஒன்றும் பேச இயலாதபடி, அவை எந்த விதத்திலும் செயல்பட முடியாதபடி அவை வெட்கி மயங்கி நிற்கும்படியாக செய்யக்கூடிய இசை அவனுடைய இசை. அதுதான் இந்த பாட்டுல இருக்கக்கூடிய சிறப்பு. எத்தனை அர்த்தம் அதுக்குள்ள வச்சு விட்டுறாங்க பாருங்க. தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்ப பூடுகள் அடங்க ஒரே நேரத்துல ஒரு நாட்டார் வாழ்க்கை முறை கூடவே ஒரு 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 ஹையர் லெவல் ஆஃப் பிலாசபி, அப்புறம் அதுல ஒரு 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 ரொம்ப பிரமாதமான இமோஷன், கருஞ்சிருக்கன் அப்படின்னு ஒரு 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 இமேஜ் எத்தனைய உள்ள கொண்டாந்து போட்டு இந்த பாட்டை எழுதுறாரு. தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்ப பூடுகள் அடங்க உழக்கி கானகம் படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதில போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசியர் அவர் வெள்கி மயங்கி வானகம் படியில் வாய் திறப்பு இன்றி ஆடல் பாடல் இவை மாறினர் தாமே. அந்த ஆடல் பாடலை விட்டாங்க, இந்த மயக்கிற வேலைகளை அத்தனையும் விட்டுட்டாங்க. அப்ப இறைவனது குழல் இசையை கேட்பவர்களுக்கு இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றிலிருந்து எப்படி ஒரு விடுதலை உண்டோ, அதே போலவே காமம், மோகம் ஆகியவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு அப்படின்னு நம்ம இந்த பொருள் எடுத்துக்கணும். முன் நரசிங்கம் அது ஆகி அவுணன் முக்கியத்தை முடித்தவன் அதான் முடிப்பான் அப்படின்னு இங்க வருது. அதாவது முன்னாடி இவன் தான் நரசிம்ம உருவம் எடுத்து அவுணன்னா அசுரனாகிய இரண்யனுடைய முக்கியத்தை முடித்தவன், அவனுடைய இதை முடித்தவன். அவன் தானே அரசாண்டு பூமியையே அரசாண்டு கொண்டிருந்தவனா இருந்தாலே அவன் முக்கியத்தை ஒழித்தான், அவனது இதை இருப்பை இல்லாமலாக்கினான். உலகில் 3 உலகிலும் மன்னர் அஞ்சும் மதுசூதனன். அதாவது அவனை எதிர்ப்பவர்கள் யாரும் கிடையாது, அதுதான் இந்த வார்த்தை. அவன் யாரு? முன்னாடி நரசிங்கமாகி அசுரனாகிய இரண்யனை ஒன்றுமில்லாமல் செஞ்சவன். இப்போ அதே மாதிரி 3 உலகில் இருக்கும் எந்த மன்னரும் அஞ்சுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை எதிர்க்க அஞ்சுவார்கள். அவன்தான் சக்கரவர்த்தி, அவனை எதிர்க்கணுங்கிற நினைப்பு கூட அவங்களுக்கு கிடையாது. அப்பேற்பட்டவன் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க அப்படி மன்னனாக
எதிரிகள் எவனும் இல்லாமல் அப்படி தன்னை எதிர்த்த ஒரு அசுரனையும் ஒன்றுமில்லாதவனாக ஆக்கிய வீரங்கொண்ட அவனுடைய குழல் இசை பற்றி வாங்க, பிடித்து இழுக்க, அப்படி காதை அப்படி பிடிச்சு இழுக்குதான். அப்படி இழுக்கும்போது நன்னரம்பு உடைய தும்புருவோடு, தும்புருதான் வீணாகானத்துல, அதாவது தும்புரு வச்சிருக்கிறதா துந்தனாங்கிறது, துந்தனாவதான் தும்புருன்னே அதுக்கு பேரு. நீங்க ஜமீலாக்கு தெரிஞ்சிருக்கும், இந்துஸ்தானில தும்புருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒற்றை தந்தி வச்சு உருவாக்கக்கூடிய ராகங்கள் எல்லாமே, இந்த சுரங்களுக்கு எல்லாமே அதுதான். தும்புருங்கிறவர் தான் பிரமாதமாக வீணை இசை பாடக்கூடியவர். அந்த ஒற்றை இழை வீணை இருக்குல்ல, ஒற்றை தந்தி வீணையில அவ்வளவு பிரமாதமா பாடக்கூடியவர். அதற்கு அடுத்தபடியாக வீணை இசையில சிறந்தவர் நாரதர். நாரதருடைய இதுல 4 நரம்புகள் உண்டு நாரதருடைய வீணையில. அப்புறம் ருத்ர வீணை வரும்போது சிவனுடைய வீணை, அதுல 12 நரம்புகள் உண்டு. இப்படி எல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. சரஸ்வதி வீணையில 6 என்னமோ உண்டு. இந்த மாதிரி எல்லாம் கணக்கு உண்டு. ஒவ்வொன்றும் எனக்கு நம்பர் சரியா தெரியல. ஆனா ஒவ்வொரு வீணைக்கும் அந்த நரம்புகள் வேற, எண்ணிக்கை வேற. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர், தெய்வங்களின் பெயரால உண்டு. அப்படி உண்டு. சோ இங்க தும்புருவும் அதான் நன்னரம்பு உடைய தும்புரு கூட. அவன் ஒற்றை நரம்பு வச்சிருந்தாலும் அதான் பிரமாதமா இருக்கும். அந்த ஒரே சுரத்துல அவன் அத்தனை பிரமாதமா பாடக்கூடியவன் அந்த தும்புரு. அந்த தும்புருவுக்கு மிஞ்சினவன் கிடையாது இசையில. குதிரை முகம் உடையவர் அவர். அவர் அவ்வளவு பிரமாதமா பாடுவார். அவருக்கு அடுத்து பாட்டுல சிறந்தவர்னா நாரதர் தான். நாரதர் அவ்வளவு பிரமாதமா பாடு. நாரத கானம் அப்படின்னே பேரு. நாரதரே தோத்து போற அளவுக்கு பாடக்கூடிய இன்னொருவன் அனுமன். அதனாலதான் சங்கீதத்துல 2 விதமான சங்கீதம் உண்டு. நாரத சங்கீதம், ஹனுமத் சங்கீதம். நாரத சங்கீதம் ஸ்ருதி சுத்தமாக இருக்கக்கூடியது. இலக்கணப்படி எந்த இதுவும் தவறும் இல்ல, பிசிறும் இல்லாதது. ஹனுமத் சங்கீதம்ங்கிறது பாவ பக்தி, அப்படியே உணர்வுகளால் எழும்பிய இசை அது. அது கொஞ்சம் கணக்கு வழக்குல இருந்தா தப்பிச்சு போகும். பஜனை எல்லாம் ஹனுமத் சங்கீதத்துலதான் சேர்த்தி. நீங்க எவ்வளவு ராகம்னு வச்சு பாடுனா கூட ராகத்தை மிஞ்சின உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் சோ இங்க தும்புருங்கிறவன் உணர்விலையும் பக்தியிலையும் மிகச்சிறந்த இசைங்கிறவர். அவரும் நாரதனும் தத்தம் வீணை மறந்து, அவங்க 2 பேருமே தங்கள் வீணையை மறந்துட்டாங்க. கிண்ணற மிதுனங்களும் தம் தம் கிண்ணறம் தொடுகிலோம் என்றனரே. கிண்ணறர்கள் இருக்காங்க இல்லையா, இப்பவும் இருக்கு. கிர்னார், கிர்னார்ங்கிற பேர்ல நீங்க பார்க்கலாம். ஹிமாச்சல் பிரதேசனுடைய இன்னொரு பகுதிக்கு பேர் கிர்னார். கிர்னார்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கிண்ணற தேசம் தான் கிர்னார். இந்த கிர்னார் கிர்னார்னு இப்ப அவங்க போடுவாங்க. கிண்ணறனாலே இசை வாசிப்பவர்கள் அர்த்தம். யாழ் இசையில் வல்லவர்கள் கிண்ணறர்கள். கிண்ணறர்கள் எப்போதும் டூயட் தான் பாடுவாங்க, 2 பேரா தான் பாடுவாங்க. ஆணும் பெண்ணுமா இணைந்துதான் எப்போதுமே பாடுவாங்க, வாசிப்பாங்க. அதனாலதான் இங்க என்ன போடுறான் பாருங்க, கிண்ணற மிதுனம். மிதுனம்னாலே நமக்கு 2 நட்சத்திரத்துல ராசியில் எடுத்து பாருங்க. மிதுன ராசிங்கிறது 2. அந்த 2 பேருமே அந்த ஒருத்த யாழ் வாசிச்சு இன்னொருத்தி பாடுவா, அல்லது அவ யாழ் வாசிச்சு இவன் பாடுவான். இப்படி இருக்கக்கூடிய இருவரும் இணைந்துதான் பாடுவார்கள், ஆணும் பெண்ணுமா. அவர்கள் இருவருமே தத்தம் கிண்ணறம் தொடுகிலோம். ஐயா, நாங்க இனிமே எங்க கிண்ணறம், அவர்களது வீணை, அவர்களது யாழுக்கு பேரு கிண்ணறம். கிண்ணறம் வாசிப்பதால் அவர்கள் கிண்ணறர்கள். கிம்புருடர், கிண்ணறர், கந்தர்வர், இந்த 3 பேரும் எப்போதும் இசையிலேயே கிடக்கக்கூடியவங்க. அதுவும் கந்தர்வர்கள் இசையை போகமாக அனுபவிக்கக்கூடியவர்கள். கிம்புருடர்கள் இசையை எப்போதும் லயித்து இருப்பவர்கள். கிண்ணறர்கள் எப்போதும் இசையை பொழிந்து கொண்டே இருப்பவர்கள். மியூசிக் அவங்கள்ட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த கிண்ணறர் என்ன செய்யறாங்க, எப்போதும் இசைக்கக்கூடிய ஜோடியாக இசையை வைக்கக்கூடிய கிண்ணறர் என்ன சொல்லிட்டான், ஐயா உன் குழந்தை கேட்டதுக்கு அப்புறம் என்னால யாழெல்லாம் வாசிக்க முடியாது, இனி அதை நான் தொடர்றதா இல்லைன்னு சொல்லிட்டான். இசையில் வீணை ஒலி, அதாவது தந்தி கருவிகளில் மிகச்சிறந்த ஒரு வீணையை உடைய தும்புருவும் சரி, நாரதனும் சரி, அவங்க வீணையை கிட வச்சுட்டாங்க. வீணையை மறந்துட்டாங்க. இந்த குழல் ஓசையில வீணையை மறந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், இதுக்கு பொருள், மேல 2 அசுரனை சொன்ன, மன்னர்களை மிரட்டின, கீழே எதுக்கு இவங்கள்ட்ட வந்த? இப்ப இறைவன்கிறவன் நீங்க நல்லா கவனிச்சே தெரியும், அவன் 2 விதமான மாயைகளையும் அவன் மாற்றி ஆளக்கூடியவன். அசுரனாக நீங்க நின்று அவனிடத்துல சண்டை போட்டீங்கன்னா நீங்கள் அஞ்சும்படியாக உங்கள் மாயையை அகற்றக்கூடியவன் அவன். அதே நேரம் நீங்க வெறுமனை நான் தான் பிரமாதமா பாடக்கூடியவன்,
நான் நல்லவன் அப்படிங்கிற இன்னொரு இமேஜுக்குள்ள போய் நீங்க நின்னுக்கிட்டீங்கன்னு வைங்க, நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன்னா அதையும் மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய இசை இருக்கும். கிண்ணறர்களும் நாரதரும் தும்புருவும் யாரு? நல்ல இசையை வழங்கக்கூடியவர்கள். அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை போடுறது, நன்னரம்பு உடைய தும்புரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. நீ நல்லவன் ஒரு இத போட்டுக்கோ, அதையும் அவன் இல்லாம ஆக்கும். நல்லவன் என்பது கெட்டவன்கா இருக்கிறது ஒரு மாயை என்றால், நல்லவனா இருக்கிறது ஒரு மாயை. நான் நல்லவங்கிறதே ஒரு அகந்தை தான். நான் நல்லவன் என்பதும் ஒரு அகந்தை தான். நான் கெட்டவன்கிறது அகந்தை இல்ல, அது இயல்பு. கெட்டவனுக்கு இயல்பு அகந்தையோடு இருப்பது. எனக்கு அகந்தையே கிடையாதுப்பா, நான் ரொம்ப நல்லவன்பா, நான் ஒருத்தருக்கு கேடு நினைச்சதே இல்ல. நீ எப்ப வாயை விட்டு இதை பேச ஆரம்பிச்சியோ அப்பவே நீ வந்து ஒரு நல்லவங்கிறத ஒரு நல்ல அகந்தையா கையில வச்சிருக்க. செருப்பை நீ தங்கத்துல செஞ்சு போட்டா மட்டும் என்ன அப்படின்னு ராமகிருஷ்ணர் கேட்கறது அதைத்தான். நீ தங்கத்தில் செய்து போட்டு கொண்டாலும் அது செருப்பு தான், தங்கத்தில் ஊசி செஞ்சாலும் அதை வச்சு கண்ணையா குத்திப்ப அப்படின்னு கேட்கிற இடம் இதுதான். அப்ப நீ நல்ல இசையை கொடுக்கக்கூடிய வீணைனாலும் அதையும் அவன் மறந்து போக செய்யக்கூடியவன். கிண்ணறத்தை தொடுவதில்லைன்னு உங்களை ஆக்கக்கூடியவன். அதுதான் அவனுடைய சிறப்பு. அது ரெண்டையும் சொல்றாரு. நீ அசுரனா இருந்தனா அவன் தான் முன்னாடி நரசிம்மமாகி உன்னுடைய முக்கியத்துவத்தை முடித்தவன். முக்கியத்துவம்னா என்ன? நான்கிறதா இங்க முக்கியம். அசுரனுடைய முக்கியமே நான்கிற உணர்வு. அதை ஒண்ணுமில்லாம ஆக்குனவன். வேற எந்த மன்னரும் 3 உலகத்துல அவனுக்கு முன்னாடி நான்கிற வார்த்தையை சொல்லி நிக்க முடியாது. அப்படி அஞ்சனும் அவன்கிட்ட. அப்படி அஞ்சக்கூடியவன்ட்ட நீங்க போய் பணிந்து உங்கள் நல்லியல்புகளால் அவன் கிட்ட நெருங்கிட்டீங்கன்னா, உங்க நல்லியல்புகளை நீங்க உங்க குவாலிட்டின்னு நினைச்சுக்காதீங்க, அதையும் அவன் இல்லாம ஆக்குவான். செம்பெருந்தடங்கன் திரள் தோழன், தேவகி சிறுவன், தேவர்கள் சிங்கம், நம் பரமன். நமக்கு வரும்போது அவன் பரதெய்வம் ஆயிட்டான் பாருங்க. தேவகிக்கு அவன் சிறுவன், தேவர்களுக்கு அவன் தலைவன் சிங்கம். செம்பெருந்தடங்கன் சிவந்த பெரிய அழகிய கண்களை உடையவன், திரண்ட வலிமைமிக்க தோள்களை உடையவன். அவன் தேவகிக்கு சிறுவன், தேவர்களுக்கு தலைவன். நமக்கு யாரு? பரத்துவத்தை, நமக்கு பரம பதத்தை தரக்கூடிய அவன் தெய்வம். அவன் அதான் பரமன், நம் பரமன். அப்ப நமக்கு அவன் தான் வீடு பேரு. அவன் குழல் இந்நாள் குழல் ஊத, இன்னைக்கு அவன் குழல் ஊத கேட்டவர்கள் இடர் உற்றன கேளீர். அப்பேற்பட்ட என்னுடைய தலைவன் வந்து இன்னைக்கு அவன் குழல் ஊதுமா பாருங்களேன். அதை கேட்டவனுக்கு எல்லாம் என்ன பாடு வந்தது, அதை கேட்டவன் எவ்வளவு என்னெல்லாம் என்ன கதிக்கு ஆளானாங்கிறத நான் சொல்றேன் பாருங்க, கேளுங்க. அம்பரம் திரியும் காந்தப்பர் எல்லாம், கந்தர்வரை தான் காந்தப்பர்னு போட்டிருக்காங்க. கந்தர்வர் எல்லாம், அம்பரம்னா வெளியில் திரியக்கூடியவர்கள். இந்த ஆகாய மார்க்கமாக கந்தர்வர்கள் திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி திரியற கந்தர்வர்கள் எல்லாம் அமுத கீத வலையால் சுருக்குண்டு, இவன் குழல் இசை வந்து ஒரு வலை போல போய் அவங்களை எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சிருச்சு. நம் பரம் அன்று என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனரே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கந்தர்வர்கள் எப்போதும் இசையை அனுபவிக்கக்கூடியவர்கள், போகிகள். கந்தர்வர்கள் எந்த நேரமும் இசை, போகம், சிற்றின்பத்தினுடைய உச்சம் அவங்கதான். அப்படிப்பட்ட கந்தர்வர்கள் அப்படி வான்வெளியில சஞ்சரித்து கொண்டே, இந்த இடத்துல கந்தர்வர்கள் யாரு? நம்முடைய கற்பனையில நாம சஞ்சரிக்கிற இடம் என்னது? கற்பனைக்கு இடம் கிடையாது, அது வெளி. கற்பனை வெளியில் தான் நிகழும். அந்த மன வெளியில் நிகழலாம். அப்படிப்பட்ட வெளியில தான் சஞ்சரிக்கும் போது அந்த மனவெளி சஞ்சாரத்துல நம்ம கற்பனையில என்னெல்லாமோ பண்ணியிருப்போம், அது எத்தனையும் இறைவனது குழல் இசை கீழே எடுத்துட்டு வந்து போட்டுரும். நமது மனம் உருவாக்கக்கூடிய கற்பனைகள் அத்தனையையும் வலை பிடித்து போட்ட மாதிரி போட்டு நம் பரம் அன்று, அதாவது கந்தர்வர்கள் வந்து நம் பரம்னா அவனுடைய இடம், அதாவது அவனுடைய கடமையாக இருந்தது என்ன? இசைத்தல். இந்த குழல் இசையை கேட்ட பிறகு நம்ம இசையெல்லாம் ஒரு இசையாடா, இது நமக்கு இசை, நம்ம இசைக்கிறது இசையே கிடையாது அப்படின்னு வெட்கப்பட்டு நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கை மறித்துனா என்ன அர்த்தம்னா, இப்போ சின்ன குழந்தைகள்ட்ட நீங்க சொல்லுவீங்களா, ஒண்ணும் இல்லையே அப்படின்னு உள்ளங்கைய இப்படி காமிச்சு, இப்படி புறங்கையும் உள்ளங்கையும் இப்படி மாத்தி காமிப்போம் இல்லையா, அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படி இப்படி கையை ரெண்டு இப்படி மணிக்கட்டுங்க இப்படி ஆட்டி காமிக்கிறோம் இல்லையா, ஒண்ணும் இல்லையேன்னு எப்படி காமிக்கிறது, கையை இப்படி திருப்புறோம் இல்லையா, அந்த புறங்கையை காட்டுறது. உள்ளங்கையை அப்படி நமக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி புறங்கையை திருப்பி காட்டுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கைமறித்தல். ஐயா என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, நீ உன் இசைக்கு முன்னாடி என் இசை ஒரு இசையே கிடையாதே
அப்படின்னு வெட்கப்பட்டு நைந்து உருகி மயங்கி அவன் முன்னாடி என்கிட்ட ஒண்ணும் இல்ல கை விரிச்சு நிக்கிறாங்களாம். அப்ப நம்ம கற்பனை தான், நாம மனதுக்குள்ள நாம உருவாக்கிக்க கூடிய கற்பனை இருக்கே, அந்த கற்பனையத்தான் இந்த இடத்துல காந்தப்பர், அந்தரந்திரியம் காந்தப்பர்ங்கிறது நம்ம மனதுக்குள்ள நாம உருவாக்கி வைக்கிற அத்தனை கற்பனைகளும் தான். அது எல்லாத்தையும் அவன் குழலிசை என்ன செஞ்சிரும், அமுத கீத வலையால் சுருக்குண்டு அவை அத்தனையும் அவனுடைய வலையில மாட்டி அவன் கீழே விழுந்து நாம அவன் முன்னாடி எப்படித்தான் நிக்கணும், நம் பரம் அன்று என்று நாணி மயங்க. ஐயா, என் கற்பனையால நான் கடவுளை அடைஞ்சிட முடியுமா, உன்னை அடைஞ்சிட முடியுமா, முடியாது அப்படின்னு நான் மயங்கி நாணி நைந்து சோர்ந்து அவன் முன்னாடி கைமறித்து நிக்கணும், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நிக்கணும். அப்பதான் அவன் அருள் வரும். புவியுள் நான் கண்டது ஓர் அற்புதம் கேளீர். என்ன டிக்ளரேஷன் பாருங்க, எப்படி எவ்வளவு வலுவா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. புவியுள் நான் கண்டது ஓர் அற்புதம், டிக்ளரேஷன் சொல்லியாச்சு. நான் புவியில இந்த பூமியிலேயே நான் பார்த்ததுல ஒரு பெரிய அற்புதம் கேளுங்க. அது அற்புதமா இல்லையாங்கிற டவுட் எல்லாம் கிடையாது, அது அற்புதம் தான், அதை கேளுங்க. பூனி மேய்க்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள், பூனின அந்த இடத்துல பசுக்கள், பசுக்களை மேய்க்கும் இளம் ஆயர்கள் நிறைந்த கூட்டம் அவை, அதுக்குள்ள நாகத்து அணையான், நாகத்தில் பள்ளி கொள்ளக்கூடிய ஒருவன், அதாவது யாரு, விஷ்ணு, குழல் ஊத அவன் குழலை ஊதும் கண்ணனாக நிற்க அமரலோகத்து அளவும் சென்று இசைப்ப. என்ன ஒரு அற்புதம் தெரியுமா, ஒரு மாடு மேய்க்கிற பயலா வந்து நிக்கிறான்ப்பா அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டவன், சுத்தி 1000 பசங்களாதான் இருக்காங்க, அவன் வந்து குழல் எடுத்து வச்சு வாசிக்கிறான் பாரு, அந்த குழல் ஓசை அப்படியே தேவலோகம் அமரலோகம் வரைக்கும் போய் கேக்குது. அதை கேட்ட தேவர்களுக்கு என்ன ஆகுது, அவியுனா மறந்து வானவர் எல்லாம் அவி உணவு, அவியுனா அவி உணவு, அதாவது யாகத்தில் இடப்படுகிற ஹவிஸ் எனப்படுகிற, யாகத்துல பலியாக இடப்படுகிறவை தான் தேவர்களுக்கு உணவு. தேவர்கள் அதை உண்டுதான் உலகுக்கு பதிலுக்கு மழை பொழிவது, இந்த நதிகள் ஓடுவது, மேகங்களை உருவாக்குவது, இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. இப்ப என்ன ஆகுது, இவன் குழலிசையில மயங்கி தங்களுக்கு தரப்படுகிற அவிச கூட அவி உணவை கூட உண்ணாமல் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, ஆயர்பாடிக்கு ஓடி வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்க, ஏற்கனவே பார்த்தோம்ல அது மாதிரி ஈண்டி வந்து நெருக்கி குவிஞ்சிட்டாங்க. ஆயர்பாடி நிறைய, ஆயர்பாடி நிறைஞ்சு வழியும்படியா புகுந்து நெருக்கி அடிச்சுக்கிட்டு செவி உணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. செவி உணா, செவி உணவு, அவி உணவு, செவி உணவு அப்படி எடுத்துக்கலாம். இதை பிரிச்சிங்கன்னா செவி உள் நா, செவிக்கு உள்ள ஒரு நா இருக்கு, எப்படி வாய்க்குள்ள இருக்கிற நாக்கு உணவின் ருசியை சொல்லுமோ அதே மாதிரி செவிக்குள்ள இருக்கிற நாக்கு அந்த இசையினுடைய அருமையை சொல்லும், சுவையை சொல்லும். அதான் செவி உணவுக்கு ரெண்டு பொருள், செவி உணவு, செவி உண்பதால் இசை என்பது செவி உணவு, செவியினுடைய உள்நா உணர்வதால் அதனுடைய இது சிறப்பு சுவை. செவி உள்நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து அதனை, அது அவி உணவின் சுவையை மறந்து செவி உணவின் சுவையாகிய இதில் நிறைந்து கோவிந்தனை பிடிச்சுக்கிட்டு எங்கேயும் போகாம இங்கேயே விடாம பிடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் புவியுள் நான் கண்ட அற்புதம். எங்கேயாவது பூமிக்கு தேவர்கள் வந்து பார்த்திருக்கியா, தேவர்கள் இருக்கிறதே அமரலோகம், அவர்கள் வந்து இங்க வந்து ஒருத்தனை பிடிச்சு உட்காந்து நீ பாத்திருக்கியா, அதுதான் அற்புதம். இங்க வந்து பாரு, அப்படி உட்காந்துருக்க. அவனும் ஒரு மாடு மேய்க்கிற பையன், அவன் பாட்டு குழலை ஊதிட்டு இருக்கான், அவனை நெருக்கி அடிச்சுக்கிட்டு அத்தனை பேரும் வந்து தேவர்கள் எல்லாம் விழுந்து கிடந்து அவன் அவிச கூட வாங்காம இங்க வந்து இந்த பாட்டு இவன் குழல் இசையை கேட்டு மயங்கி அவனை விடாம பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க பாரு. இதுதான் நான் பார்த்த அற்புதம், தேவர்களே வந்து மயங்கி நிற்கக்கூடிய அற்புதம். அப்ப அவன் தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவன் யாரு, என்னுடைய இறைவன், பரதெய்வமாகிய நாராயணன். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோடச் செய்ய வாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. அவன் குழல் ஊதுற காட்சியை சொல்றார். அவனுடைய சிறு விரல்கள் பரிமாறுது அப்படின்னா, பரிமாறுதுன்னா எப்படி பரிமாறுவோம்னு யோசிச்சு பாருங்க. கரண்டியை எடுப்போம், இப்படி வைப்போம், கரண்டியை எடுப்போம், அப்புறம் இன்னொன்னு கரண்டி எடுத்து வேற ஒரு இடத்துல, ஒரே இடத்துலயா பரிமாறுவோம். கூட்டு பொரியல் ஒரு இலையில நீங்க விருந்து பரிமாறுறீங்க, எப்படி பரிமாறுவீங்க, அப்படி பாயாசத்தை எடுக்கிறீங்க, இலையினுடைய இந்த நுனியில வைக்கிறீங்க, அப்புறம் எடுக்கிறீங்க. இன்னொரு கரண்டியால பச்சடி எடுக்கிறீங்க, இலையினுடைய இந்த நுனியில வைக்கிறீங்க, கரண்டி எப்படி எடுக்கிறீங்க.
அப்புறம் கூட்டு வைத்து இலையினுடைய இந்த வலை ஓரத்துல இருந்து அப்படி வைக்கிறீங்க, கரண்டியை எடுக்கிறீங்க. பொரியல் அப்படி வைக்கிறீங்க, எடுக்கிறீங்க. சாதத்தை நடுவுல போடுறீங்க, எடுக்கிறீங்க. ஒவ்வொரு இடமாக உங்க கையை அந்த கரண்டியை வச்சு வச்சு எடுக்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு இடமா மாறி 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 வருதா இடம். அதே மாதிரிதான் இவன் விரல் என்ன செய்யுதுன்னு பாருங்க. அந்த ஓட்டைக்குள்ள அப்படி மாறி 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 அந்த குழல் வாசிக்கும் போது அந்த விரல்கள் ஒவ்வொரு ஓட்டையவா மூடி திறந்து போயிட்டு வரணும்ல. அது செய்யறது பரிமாறுற மாதிரி இருக்கான். அந்த விருந்து அவன் பரிமாறுறது விருந்து. அது எப்படி அந்த சிறு விரல்கள் பாரியா, என்ன அழகா அந்த புல்லாங்குழல் அவன் அப்படி தடவுறது. அவன் பரிமாறுற மாதிரி இருக்கு. இசைய பரிமாறுறான் அவன். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் அந்த அந்த ருசியில அவன் கண்ணே அப்படி மேலே ஏறி நிக்குது. செங்கன் கோடுனாலே வளைதல் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து செங்கோடுங்கிற வார்த்தையை செங்கோடுனா வளையாத கோடு. கோடுனாலே வளைதல், செங்கோடுனா வளைதல் இல்லாத அப்படின்னு அர்த்தம். நாம அதை கோடுனாலே ஸ்ட்ரைட் லைன்ங்கிற பொருளுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா கோடுனாலே வளைதல்ங்கிற பொருள் தான். கோட்டு வாய் அப்படின்னா வளைந்து இருக்கக்கூடியதுன்னு தான் அர்த்தம். சோ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவனுக்கு கண் அப்படி மேல வளையுது, அதாவது கண் அப்படி மேல செருகுது. வாய் கொப்பளிப்ப, வாய் அப்படியே அந்த அந்த புல்லாங்குழல் ஊதுவதற்காக அப்படி வாயை கொப்பளிக்கும் போது உப்புன்னு இருக்கிற மாதிரி இப்படி வச்சிருக்கான். அந்த குழல் ஊதுவதற்காக உதடுகளை குவித்து கன்னங்களை உப்பச் செய்து வச்சிருக்கான். அப்பதானே குழல் இசை பாட முடியும். குறுவெயர் புருவம் கூடலிப்ப, புருவம் வந்து ரெண்டும் அப்படி லேசா சேர்ந்து, இப்படி ரெண்டும் இப்படி சேர்ந்து லேசா மேல ஏறி இருக்கு. கண்ணு ஏறி இருக்கிறதுனால அந்த புருவமும் லேசா மேல ஏறி இருக்கு. அப்படி அவனே தன்னில் தானே லயித்து அவன் இசை பாடிட்டு இருக்கான். அப்படி அந்த இசையை கேட்டு பறவையின் கனங்கள் கூடு துறந்து, ரொம்ப நுட்பமான வார்த்தை அது. பறவை கனங்கள், பறவைகள் எந்த இடத்துல போய் சேஃபா அடையும்? கூடுல. அப்ப தான் வந்து பாதுகாப்பா எங்க இருக்கும்னு ஒரு பறவை நினைக்கும், தனது கூட்டுல. அந்த கூட்டை அவை துறந்து வருகின்றன இவங்கிட்ட. அப்ப இங்க பறவைங்கிறது என்னது? ஜீவாத்மாக்கள். நாம போய் கூட்டுலதான் அடைய நினைக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டா நிம்மதியா இருக்கும்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வீடுங்கிறது என்ன? நாம இப்ப தங்கி இருக்கிறதும் வீடுதான், அடைய நினைப்பதும் வீடுதான். வீடு வேறுன்னு தான் வார்த்தையே வருது. அப்ப வீடுங்கிறது அவனுடைய திருவடி. அப்ப இப்ப நீ இங்க ஒரு வீடுன்னு ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கியே, அது உன் கூடு, அது வீடு இல்ல. இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் கூடுதான். வீடுங்கிறது நம்ம உடலே ஒரு கூடுதான். வீடுங்கிறது அவனுடைய திருவடி தான். அப்ப அந்த பறவைகள் வந்து அவன் குழலிசையை கேட்ட உடனே அந்த கூடை துறந்து வருது. வந்து எப்படி கிடக்க அவன் முன்னாடி, அவனை சூழ்ந்து படு காடு கிடப்ப. காடை அழிக்கிறதா இருந்தா என்ன செய்வோம்? எல்லா மரத்தையும் வெட்டி போட்டிருப்போம். வெட்டி போட்ட மரம் எப்படி கிடக்குமோ அந்த மாதிரி அவன் முன்னாடி வந்து அப்படியே சரணாகதியா கிடக்குது. அவன் முன்னாடி, ஐயா என் வீடு, நான் கூடுங்கிறத வீடுன்னு நினைச்சு இருந்துட்டேன் இவ்வளவு நாள். ஆனா உன் குழலிசை கேட்ட பிறகுதான் எனக்கு ஒண்ணு புரியுது. நீ உன் காலடிதான் எனக்கு வீடு. ஆகவே நான் கூடு துறந்து எங்க வந்துட்டேன்? உங்ககிட்ட வந்துட்டேன். நான் இந்த அம்பரமெங்கும் அலைந்து பறந்து திரியக்கூடிய இறக்கைகளை உடைய பறவை, கற்பனையில திளைச்சு எல்லா இடத்துக்கும் பறக்கக்கூடிய பறவை இந்த ஜீவாத்மா. ஆனா நான் கூடு தங்கினி அதுதான் நிரந்தரம் நினைச்சிருந்தேன். உன் குழலிசை கேட்ட பிறகு கூடு நான் துறந்து உன்னிடத்தில் வந்து, எப்படி மரம் வெட்டின மரம் எப்படி கிடக்குமோ அத மாதிரி முன்னாடி கிடக்கிறேன். வைணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் வந்தால் எப்படி வணங்கணும் தெரியுமா? எப்படி விழுந்து வணங்கணும் தெரியுமா? ஒரு கழிய நிப்பாட்டி, ஒரு கம்ப நிப்பாட்டி இப்படி விட்டீங்கன்னா அது எப்படி கீழே விழும்? அந்த மாதிரி விழுந்து வணங்கணும் ஆச்சாரியன் முன்னாடி. ஒரு கம்பு அப்படியே ஒவ்வொரு பார்ட்டா விழுமா? விழாது. கால்ல இருந்து தலை நெற்றி வரைக்கும் அத்தனையும் ஒரு கம்பு கிடந்த மாதிரி நெடுஞ்சான் கிடையா கிடக்கணுங்கிறது அதுக்குதான் அர்த்தம். ஒரு கம்பை கீழே போட்டா அது எப்படி கிடக்குமோ அத மாதிரி விழுந்து வணங்கணுமா ஆச்சாரியனை கண்ட உடனே. இப்படி லைட்டா குனிஞ்சு நிமிர்றது, லேசா அப்படி கீழே அப்படி கையை காமிச்சு பாவனை வணக்கம் அதெல்லாம் கிடையாது. இறைவனை பார்த்தாலும் சரி, ஆச்சாரியனை பார்த்தாலும் சரி, அப்படியே ஒரு கம்பு கீழே விழுந்தா எப்படி விழுந்திருக்குமோ அந்த மாதிரி நெடுமரம் வீழ்ந்தாற் போல விழுந்து வணங்கணும் ஆச்சாரியனையும் ஆண்டவனையும். அதுதான் இங்க சொல்றது. இவன் வந்து படுகாடு விழுந்து கிடக்கிற மாதிரி அந்த பறவைகள் எல்லாம் தம் கூடை துறந்து இவங்கிட்ட வந்து விழுந்து கிடக்கு. கறவையின் கனங்கள்,
பசுக்கள் கால் பரப்பி, அதாவது பசுக்கள் என்ன செய்யும், மேஞ்சி நடமாடிக்கிட்டே இருக்கும். இந்த பறவைகள் எங்க போய் அடையும், கூட்டுல போய் அடையும், அது சேஃப்னு நினைக்கும். மாடு ஒவ்வொரு இடமா போய் போய் மேஞ்சி மேஞ்சி மேஞ்சிதான் அதுக்கு அது நல்லா சாப்பிடணும்னு நினைக்கும். அந்த மாடு இப்ப எப்படி நிக்குது, கால் பரப்பி இட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்டகில்லாதே, காதை கூட அசைக்காம, காதை அசைச்சா அந்த இசை மாறிடுமோங்கிற பதட்டம், அது அதில் லயிச்சு போயிடுச்சு. செவிங்கிறது, மாட்டுக்கு செவிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு, ஏன்னா மாடு வந்து சவுண்டுல ரொம்ப சென்சிட்டிவ், ஆடிட்டரி அனிமல். அதுக்கு மோப்ப சக்தி ரொம்ப கிடையாது மாட்டுக்கு. அதனால அது எதிரிகளுடைய சின்ன சப்தமோ ஒரு சின்ன அசைவு கூட அது காது வழியாத்தான் உணரும். அதனாலதான் அது காது ரொம்ப ஷார்ப்பான காது. ஸோ காதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டனா மாதிரி அப்பப்போ லைட் லைட்டா அப்படி திருப்பிக்கிட்டே இருக்கும். காற்று வீசுற திசைக்கு ஏத்த மாதிரி காது திருப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஓசை காற்று வழியா தானே வரும். ஆகவே அது அதனுடைய காது வந்து காற்றுக்கு ஏத்த மாதிரி திரும்பிக்கிட்டே இருக்கும். ஆகவே அந்த காதையே அது ஆட்டாம, எது பாதுகாப்பு உணர்வு நம்ம நினைக்கிறோமோ அது இல்லை. அவனை வந்து சேர்ந்தாச்சுன்னா அவனே பாதுகாப்பு, நம்ம வேற எதையும் யோசிக்க வேண்டாம். நாம தான் அந்த பறவை, நாம தான் அந்த கறவை இனங்கள். அவனை வந்து சேர்ந்துடலாம். திரண்டு எழுதழை மழை முகில்வண்ணன் செங்கமல மலர்சூழ் வண்டினம் போலே. இது இந்த இந்த பாட்டே உங்களுக்கு அதை சொல்லிடும். அதாவது மழை வந்து எப்படி வருது, திரண்டு எழுந்த தழைந்தேனா அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் காரணமாக அது நிரம்பி ததும்பக்கூடியன்னு அர்த்தம். மழை முகில், நீர்மிக்க அந்த முகில் வண்ணன், கருத்த மேகம், அவ்வளவுதான். அந்த திரண்டு எழுந்த மழை நீர் மிக்க கரிய மேகம் போன்ற வண்ணமுடையவன், செங்கமல மலர்சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான். அவன் முகம் வந்து செந்தாமரை. அந்த செந்தாமரை அவன் முகத்துல இருக்கிற இந்த தலைமுடி வந்து அப்படி சைடுல கன்னத்துல அப்படி தொங்குது, இங்க தொங்குது, நெத்தில லேஸ் லேசா அப்படி வந்து முடி அப்படி சுருண்டு தொங்குது. அது எல்லாமே இந்த தாமரை பூவை மொய்க்கிற வண்டுகள் மாதிரி இருக்கான். அதான் செங்கமல மலர்சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான். குழல்களெல்லாம் வண்டாக, முகமெல்லாம் செந்தாமரையாக அப்படி இருக்கக்கூடியவன். அவன் ஊதுகின்ற குழல் ஓசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து. மான்கிறது என்ன, நாமதான். மருண்டு மான்கள், இந்த மான் கணங்கள்னாலே, அந்த கணங்கள்னு சொல்லும்போது எல்லாரும் உள்ள வந்தாச்சு, மான் குடும்பமே வந்தாச்சு, மான் இனமே வந்தாச்சு. இந்த மான் இனமெல்லாம் மருண்டு மருண்டு என்ன செய்யுது, பழையபடி மேய்ஞ்சிட்டு தான் தெரியுது. காட்டுக்குள்ள போனா புலி அடிக்கும், சிங்கம் அடிக்கும்னு உனக்கு தெரியும். திரும்ப ஏன் போற, திங்கிற ஆசை, மேயறதுக்கு நீ போகத்தான் செய்யணும் காட்டுக்குள்ள. அப்ப அந்த மருண்ட மான் இனங்கள் எல்லாம் மருண்டாலும் புலிமேய போகத்தான் செய்யும். கஷ்டம்னாலும் நாம விடாம என்ன செய்யத்தான் போறோம், இந்த உலக வாழ்க்கையில ஈடுபடத்தான் போறோம். அப்படி பண்றது ஒரு நொடி அவனுடைய இசை காதுல கேட்டதுன்னா என்ன செய்யும், மேய்கை மறந்து. வாழ்றதே புல்லு மேயத்தான் இருக்கக்கூடிய விலங்கு மான். ஒரு மான் வேற என்ன செய்யும்னு யோசிங்க, தூங்கும், திரும்ப எந்திரிக்கும் போது புல்லு மேயும். புல்லு மேய்ஞ்சு முடிச்சாச்சுன்னா தண்ணியை குடிச்சிட்டு தூங்கும். அப்புறம் சீசனுக்கு நாங்க வந்து 2 குட்டிகளை வேற போட்டுருவோம். அப்புறம் வழக்கப்படி திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. இது மேகை தான் அதனுடைய செய்கை. அப்பேற்பட்ட தனது செய்கையிலே அதையே அது விட்டுரும். அப்படியே செய்கையில ஈடுபட்டு இருந்தாலும் எப்படி விடும் தெரியுமா, மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர. இதுவரைக்கும் மேய்ஞ்ச புல்ல கூட வாயிலிருந்து அப்படி முழுங்க முடியாம அப்படியே விட்டுரும் வெளியில. அப்படி இருக்கும் அவன் குழலோசை. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பட்டினத்தார் அவ்வளவு செல்வந்தனா இருந்தாலும், திருவெண்காடர் அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தவர். அவர் என்ன நடந்தது, ஒரே ஒரு ஓலை நறுக்குல பையன் எழுதி வச்சிருக்கான், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வலிக்கே. அந்த மான் அது வரைக்கும் மருண்டு மருண்டு காசையா சேர்த்து மேய்ஞ்சிட்டு இருந்த மான் அது. அந்த ஒரு வரியை பார்த்த உடனே, அப்பம் பையன் கொண்டு வந்து சேர்த்த அந்த எருமுட்டைக்குள்ள ரத்தனங்களும் வைரங்களும் இருக்கிறத பார்த்தது. அதை உடைச்சு, ஆஹா உள்ள வைரம்லாம் வச்சிருக்கான், சாணியை கொண்டு வந்து ஏன்னு அவனை திட்டோமேன்னு அவன் நினைக்கும் போதுதான் அந்த ஓலை நறுக்கு வருது, பையன் கொடுத்து விட்டதா சொல்லி. அதை பார்த்த கணத்துல கையில வச்சிருக்கிற வைரத்தை கூட அவர் பொருட்டா நினைக்கல, அப்படியே போட்டுட்டு தெருவில் இறங்கி பட்டினத்தாரா போயிட்டார்.
அவனுடைய குழல் ஓசை அவருக்கு கேட்டுருச்சு. அப்ப என்ன நடக்கும்? மருண்டு மான்கணங்கள் மேய்கையை மறந்துரும். மேய்ஞ்சிட்டு இருந்தது, மேய்ஞ்சி வாயில வச்சிருந்த புல்லு எல்லாம் கடவாய் வழியே கீழே விழுந்துரும். இரண்டு பாடும் துலுங்கா அலுங்கா, அதாவது துலுங்கானா இந்த இடத்துல அசையாதன்னு அர்த்தம். ரெண்டு பக்கமும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் மான். இங்க திரும்பி பார்க்கும், லெஃப்ட்ல ரைட்ல பார்க்கும், லெஃப்ட்ல பார்க்கும், ரைட்ல பார்க்கும். ஏன்னா எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் வரும்னு தெரியாது. அந்த இரண்டு பக்க அசைவும் இன்றி புடை பெயரா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புடை பெயர்தல்னா பக்கங்காட்டில் மூவ் பண்றது, சைடுலயே மூவ் ஆகாது, அசையாது, நகராது, எழுது சித்திரங்கள் போல நின்றனவே, அப்படியே நின்று அப்படியே உறைஞ்சிரும். அவ்வளவுதான். அவன் குரல் கேட்ட உடனே, அவன் குழல் இசை கேட்ட உடனே அப்படியே அது தான் செய்யக்கூடிய கடமையிலிருந்து அவற்றை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்திலேயே உறைஞ்சு நின்று அவன் அருளை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். கருங்கன் தோகை மயில்பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது. இந்த அவன் ஒருவன்கிறது இந்த அம்மாவும் நாச்சியாரும் எத்தனை பாட்டுல பாடியிருக்கு. கோதை அவன் ஒருவன் அவன் ஒருவன் திரும்ப திரும்ப எத்தனை முறை சொல்லியிருக்கு. அவன் ஒருவன், அவன்தான், ஹீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் மேல், அவன்தான் அல்பா, அவன்தான். அதனாலதான் அந்த அவன் ஒருவன். அந்த ஒருவன் எப்படிப்பட்டவன்? கருங்கன் தோகை மயில் பீலி அணிந்து, கருமை நிற அழகிய கண்களை கொண்ட மயில் தோகையை அணிந்து கொண்டு, அருமையாக ஆடை, பீதக ஆடை, அதாவது மஞ்சள் நிற பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு, அருங்கல உருவின் அருமையான அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்ட அந்த ஆயர் பெருமான் அவன் ஒருவன், அவன்தான் ஒருவன். அவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும். மரம் அது ஒரு உயிர். அந்த மரம் அப்படியே மரத்திலிருந்து தாரைகாக அப்படியே மழை பெய்யற மாதிரி, நீர்த்தாரை மாதிரி அந்த மரங்களில் மலர்ந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேன் பொழியும். மலர்கள் வீழும், மலர்கள் எல்லாம் அவன் மேல வந்து விழும். வளர் கொம்புகள் தாழும். கொம்புனா கிளை. இந்த இடத்துல கிளை வளரும் போது மேல் நோக்கித்தான் வளரும். அப்படி மேல் நோக்கி வளர்ற கிளையே இவன் இசையில மயங்கி கீழே வருமா, தாழுமா. இறங்கும், அப்படியே உருகும். கூம்பும், வணங்குவதை போல அப்படி ஒன்றா கூம்பும். திருமால் நின்ற பக்கம் நோக்கி. இந்த நின்ற ஏன் ரெண்டு தடவை போடுறாங்க? அவன் எந்த பக்கம் நின்னாலும் அந்த பக்கம் அப்படி திரும்புமா, சூரியகாந்தி மாதிரி. அதான் நின்ற பக்கம். அவன் அங்க நின்னாயா, கிழக்க நின்னாயா, நான் கிழக்க பார்த்து திரும்புவேன். அந்த மர கிளைகள் எல்லாம் அங்க பார்த்து திரும்பும். இறங்கும், கூம்பும், அவனை வணங்கும். அந்த மேற்க வந்துட்டான், பழையபடி மரத்தின் கிழமைகள்லாம் திரும்பி மேற்க பார்த்து கூம்பி அப்படி பண்ணும். அதான் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. அது அவனுக்கு எப்படி செய்யுது பாருங்க. அது ஒரு மரமே இறைவனை வணங்கும் ஓரறிவு உடைய மரத்தையே நாம அப்படி சொல்றோம். நம்ம கணக்குப்படி அதை அப்படிதான் சொல்றோம். மரங்களுக்கு ஓரறிவோ ஈரறிவோ அந்த கணக்குலதான் மரம் வரும். அது உரிய மரத்துக்கே வந்து நீ இறைவனை அப்படி வணங்கும் போது நீ இத்தனை அறிவுடையவனாகிய நீ என்ன செய்யணும்? அதுதான் இங்க சொல்லக்கூடியது. கடைசி பாட்டு அந்த பலஸ்ருதி. குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமள வாயில் குழல் முழைஞ்சுகளின் ஊடு குமிழ்த்து கொழித்து எழுந்த அமுத புனல் தன்னை. இந்த வார்த்தை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கோம். நாச்சியார் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவன் குழல் ஊதும் போது அவனுடைய எச்சில் வந்து அந்த குழலின் ஓட்டைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். அதை கொண்டாந்து என் மேல பூசுங்கன்னு அந்த அம்மா கேட்டுச்சு இல்ல, அதைத்தான் இவர் இங்க வருது பாருங்க. முழைஞ்சு அப்படின்னா ஓட்டை, குழல் முழைஞ்சு, குழலில் இருக்கக்கூடிய ஓட்டை எல்லாம் அவன் கோமள வாயினுடைய வைத்து ஊதுவதால் அந்த ஓட்டையில எல்லாம் கொழித்து எழிந்த அமுத புனல், குமிழ்த்து கொழித்து எழிந்த அமுத புனல். அவன் ஊதுறதுனால அவன் வாயிலிருந்து குமிழ்ந்து வந்த, கொழித்து வந்த, இழிந்தனா ஓடக்கூடிய, வழியக்கூடிய அந்த அமுத புனல் இருக்கே, அது அந்த குழல் நிறைய இருக்கு. குழல் முழவம் விளம்பும் புதுவை கோன். அந்த குழல் இசைக்கு இணையாக இந்த பாடல்களை அவர் அதுல இருக்க எப்படி அவனுடைய எச்சில் ஒரு அமுதம் போல இருக்கோ அந்த மாதிரி அவன் குழலுக்கு இனிய அமுதம் போன்ற இந்த பாடல்களையும் பாடிய புதுவைக்கோன் சொன்ன இந்த பாடல்களை தமிழ் வல்லார், தமிழ் உணர்ந்தோர் குழலை வென்ற குளிர் வாயினராகி, இதை பாடக்கூடியவர்கள் குழலை வென்ற குளிர் வாயினர். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழல் இசை அப்படி நமக்கு தெரியும்.
அப்ப குழல் இசையை விட இவங்க சிறப்பா பாடுவாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்ல. இந்த குழல் இசைத்தால் கேட்பவர்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவர்களது வாய் குழலிசையை வெல்லும்படியாக குளிர் வாயினராகி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாடல்களை நீங்க பாடி பாடி இதன் பொருளை சொல்ல சொல்ல எப்படி இந்த குழலிசைக்கு மக்கள் மயங்குவார்களோ அதே போல உங்கள் சொல்லுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இது வந்துரும். இதை சொல்ல வல்லவர்களுடைய இதை சொல்வதை கேட்பவர்கள் அப்படி ஆவாங்க. அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு அப்படி ஒரு மரியாதை. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னா என்ன அர்த்தம்? அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கும். ஏன்னா திருப்புகழை படிச்ச வாய் நல்லாதான் பேச முடியும். அதேதான் இங்க இந்த 10 பாடல்களையும் பாடியவர்கள் குழலிசையை விட இனிமையாக பேசக்கூடியவர்களாகவும் குழலிசையை வெல்லக்கூடிய அளவிற்கு இனிய விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாக, அதான் குழலை வென்ற குளிர் வாயினர் அப்படிங்கிறதனுடைய பொருள். அப்படி ஆகி எங்க போவாங்க? சாது கோஷ்டியுள் கொள்ளப்படுவாரே. சாதுக்களினுடைய கோட்டி, அதாவது கோட்டினா கோஷ்டி, இறைவனுக்கு பணி செய்யக்கூடிய நித்தியசூரிகளுக்கு பேரே கோஷ்டி தான். பிரபந்தம் பாடக்கூடிய குழுவினருக்கு பேரும் கோஷ்டி தான். இன்னைக்கு கோஷ்டி பாட போலையா அப்படிதான் கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி சாது அப்படின்னா எந்நேரம் இறைவனின் நினைப்பில் இறைவனது சைதன்யத்தில் லயித்து இருப்பவர்களுக்கு பேர் தான் சாதுக்கள். சாதுக்களினுடைய கோஷ்டியில அவங்களும் ஒரு பகுதியா இருப்பாங்க. அவர்கள் பேசுவது எல்லாமே நல்ல விதமா இருக்கும். அவர்கள் பேசுவது இனிமையாக இருக்கும். குழலின் இனிமையை விட இனிய குளிர்ந்த நன்மை பயக்கும் சொற்களை பேசுபவர்களாக இந்த பாடல்களுக்கு படித்து உணர்ந்து பேசுபவர்கள் அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நன்றி. அதிக நேரம் ஆயிடுச்சு. நண்பர்களுக்கு நன்றி. சந்தேகம் இருந்தா கேட்க. மானுடர், பறவை, விலங்கு எல்லாமே மெய்மறந்து அதோட இயல்பை உற்றுது, கண்ணனோட இணைஞ்சிருது. ஆனா மரம் மட்டும் அதோட இயல்பா நிக்குது. அமுதா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாங்க. ஆமா, அது 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 எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது அப்படி நம்ம அந்த கவி கூற்றா அதை எடுக்கணும்னு வச்சுங்க. முதல்ல மரங்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய தேனை அதுவே பொழியாது. அதை எடுப்பதற்கு இது பட்டாம்பூச்சி இனங்கள் வரணும். அப்படி வரக்கூடியவற்றுக்கு தான் அவை தேனை கொடுக்கும். இங்க அது என்ன செய்யுது? தாரை போல தேனை பொழியுது. அப்புறம் மேல போகக்கூடிய கிளை கீழே தாழுமா? தாழுது. சரி, மரக்கிளைகள் இவன் எந்த பக்கம் போறானோ அந்த பக்கம்லாம் திரும்புமா? நின்று நின்று அவன் திருமால் நின்ற இடங்கள் எல்லாம் திரும்புதுன்னு சொல்றானே, அப்படி கிளைகள் திரும்புமா? இங்க கிளைகள் திரும்புது. அவனை நோக்கி இறங்கும் கூம்பும் அப்படிங்கிறான். நீங்க மரத்தை வெட்டி போட்டாதான் அது இலைகள் கூம்பி போகும். ஆனா அவனை நோக்கி கூம்புதுங்கிறாரு. அவனை வணங்குவது போல இறங்கும், அப்படியே தனிஞ்சு வருமா மரம். தனிந்து அவனை வணங்குவது போல நிக்குமா மரமெல்லாம். இது ஒரு மரத்தினுடைய இயல்பா? இறங்கும், கூம்பும், வளர்கிளை தாளும், அப்படித்தானே எழுதுறாரு. அப்புறம் தேன்கள் எல்லாம் அதுல இயல்பா இருக்கக்கூடியது மலர்கள் வீழுங்கிற ஒரு வார்த்தை தான். ஆமா, மரத்துல இருந்து மலர்கள் கீழே விடலாம். ஆனா தேன் எல்லாத்தையும் அது என்ன செய்யும்? மது எல்லாத்தையும் தாரைகள் போல் பொழியும்ங்கிறாரு. மரமே தனது தேனை தானே கொட்டுவது. அதைத்தானே ஒளிச்சு வச்சிருக்கோம் ஒரு மரம். அத என்ன செய்யணும்? ஏதோ ஒரு விலங்கு தன்னுடைய வாசனையினால், அந்த பூவினுடைய வாசனையினால் கவரப்பட்டு அதில் அமர்ந்து அந்த மகரந்த தூளை அதை எடுத்துட்டு அதற்கு பதிலாக இங்க இருக்கிற தேனை உண்டு அந்த மகரத்தை கொண்டு போய் இன்னொரு பூவில சேர்த்து இப்படி இந்த வேலையை செஞ்சாதான் தேனை தருவேன். தேனை நான் சும்மா தரமாட்டேன். நீ மகரந்தத்தை கொண்டு போய் டிரான்ஸ்பர் பண்ணுவேன்னா உனக்கு நான் பதிலுக்கு தேன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டீலுக்கு மட்டும்தான். அது ஒரு டிரான்சாக்ஷனல் டீலிங்க்கு தான் அவர் தேனை வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட மதுவை அது சும்மாவே இவன் குழலிசை கேட்ட மாத்திரத்துல அப்படியே மழை போல பொழிஞ்சிருதான். தனக்குன்னு வச்சுக்கல, தன்னுடையதுக்குன்னு வச்சுக்கல, அப்படியே பொழிஞ்சிருக்கு. சூப்பர். அதுக்கு அடுத்து ஜமி ஏதோ இது இந்த கிண்ணறர் அப்படின்றது 2 பேரு
ன்றது எனக்கு அது புது செய்தி. ஆமா, இப்ப அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. பழைய காலம் இந்த சினிமாக்கள்லாம் இந்த மாதிரி வாசிக்கிறவங்க 2 பேரா நிப்பாங்க. ஆமா, அது ஒண்ணு. கிண்ணறர்கள் இருவர். அது எப்போதுமே ஆமா. மிதுனம், அந்த ஆண் பெண் சேர்ந்தது கிண்ணறர்கள். ஓகே ஓகே. அது ஒரு புது செய்தி எனக்கு. அப்புறம் வந்து இந்த பீட்டக ஆடைன்றது வந்து ஆண்டாள் பாடல்கள 2, 3 பாட்டுல வந்திருக்குது. என்ன அந்த ஆமா ஆமா, எல்லாருமே பாடிட்டாங்கன்னு நிறைய தெரியுது. பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஆண்டாள் பாட்டெல்லாம் நான் ஒரு தடவை முன்னால குழலை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நான் முன்னால பார்த்தேன் நான். நான் இப்போ நம்ம குழல் இருக்கதே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி இருக்குது. பட் அப்போ நான் வந்து குழல் பத்தி ஏதாவது ஒவ்வொரு குழல் பத்தி எனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வேற யாராவது. ஆனா ஒரு பாட்டுல குழல் இருக்குது, அதுல வந்து தலைமுடியை பத்தி அவனுடைய அந்த கருங்குழல் எப்படி இருக்குது அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாத்த பத்தியும் இந்த பெண்கள் எல்லாம் மயங்கி நிக்கிறது, எல்லா கதையும் பேசுறா ஆண்டாள். ஆனா இத மட்டும் எப்படி இந்த குழல்ல வந்து மயங்கி நிக்கிறதையும் குழலை பத்தியும் பேசவே இல்லை. அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது என்னோட சொல்லணும்னு நினைச்சேன். அவ குழல் அவனுடைய எச்சில் இருக்கும், அதை கொண்டாந்து பூசுங்க, அப்பதான் என்னுடைய நோய் குணமாகும் எல்லாம் பாடியிருக்கா. ஓகே ஓகே. இருக்கலாம் இந்த ஒரு பாட்டு. ஆமா, ஒரு இதுல 4-5 இடத்துல அவன் குழல் ஓசை பற்றி பாடியிருக்கான். இந்த மாதிரி மொத்தமா பாடினது இல்ல, அங்கங்க பாடியிருக்கான். சுஜா வர்றீங்களா மேல? இல்லாட்டி நன்றி நன்றி. வேற ஜாஜா ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல சார், இல்ல, நண்பர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். என்னபடி? நன்றி 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 ஜாஜா.